என்று சொல்லக்கூடிய அனைத்து அங்கத்தினருக்கும் அடியேனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்துடன் இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் அடியேனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்துடன் இறைவனுடைய கருணையினால் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடியது என்ன என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளுவதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த அன்னதானம் என்று சொல்லக்கூடியதும் அதே போல தமிழ் புத்தாண்டை தமிழ் மக்களாக இருக்கக்கூடிய நாமே மறந்து விடுவோம் போல் இருக்கின்றது. நாமே மறந்துடுவோம் போல் இருக்கு. தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடியது என்ன? தமிழ் மாதங்கள் எத்தனை? இன்னைக்கு ஜனவரி பிப்ரவரி தெரிந்த அளவிற்கு சித்திரை வைகாசி தெரிய மாட்டேங்குது நமக்கெல்லாம். அப்போ தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்பாடு அப்படின்றதே இல்லாம போயிடுச்சு. நமக்கு எல்லாருக்குமே தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்பாடு என்னன்னு தெரியாம போயிடுச்சு. ஆங்கில வழியில் வந்த ஜனவரியை கொண்டாடுவதற்கு எல்லாரும் புத்தாடை உடுத்தி ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடு. காலையில பொன்னேறு பூட்டுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் உண்டு. ஆனா அப்படின்னா என்னன்னே நம்மளுடைய வருங்கால தலைமுறைக்கு சுத்தமா தெரியல. என்னன்னே தெரியல. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் தமிழர்கள் தான் மனித குலத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்குமே வாழ வைத்த ஒரு மொழி அப்படின்னா தமிழ் மொழி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக தோன்றியதாக வரலாறு. கல் தோன்றா மண், அதாவது கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு முன்னதாகவே தோன்றிய மூத்த தமிழ் நம்மளுடைய தமிழ். அப்ப அந்த தமிழ் மாதத்தில் வேற எந்த மொழியிலையும் பார்த்தீங்கன்னா வருஷங்கள் ஃபர்ஸ்ட் கிடையவே கிடையாது. எல்லாம் இப்ப ஜனவரி பிப்ரவரியை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா முதல்ல எதை கொண்டாடப்பட்டதுன்னா சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இதுதான் கொண்டாடப்பட்டது. ஒரு மாசத்திற்கும் நம்மளுடைய மாதத்துல திருவிழாக்கள் உண்டு. ஒவ்வொரு மாசத்துக்கும் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்னென்ன சிறப்புகள் 60 வருடங்கள் கொண்டது, 60 வருஷம் கொண்டது நம்மளுடைய தமிழ் வருடங்கள். இன்னைக்கு வந்து குரோதி அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம். இந்த வருடத்தினுடைய பெயர் வந்து அந்த பெயர் குரோதின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பொய் இருக்கும், சூது இருக்கும், வாது இருக்கும்னு அர்த்தம். மனிதர்களுடைய மனங்களில் அதிகமான குரோத எண்ணங்கள் இருக்கக்கூடிய செயல் அப்படின்னு பொருள். 60 வருடங்கள் நம்மளுடைய சிறப்புல 38வது வருடம் இந்த வருடம். இந்த வருஷம் வந்து 38 குரோதி வருடம் அப்படின்றது 38வது வருடம். சரி, இந்த வருடங்கள் 38 இப்போ வந்திருக்கு. அதனால இப்ப குரோதி வருடத்தில் நமக்கெல்லாம் என்ன நிகழ்வு, சிறப்புகள் என்ன, ஏன் தமிழர்கள் முதல்ல சித்திரையை தான் கொண்டாட வேண்டும் அப்படின்ற ஒரு கோட்பாடு அப்படின்னு இருக்குன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு சிறப்பு சொன்னோம் இல்லையா? ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த ஆடி மாசம் வர்றதுக்கு முன்கூட்டியே அந்த தேடி விதைக்குவதற்கு உழவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழர்கள் தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சோறு போட்டவர்கள். நம்ம அனைவருக்கும் சோறு போட்டோம்னா இன்னைக்கு நம்மளுக்கு விலைவாசி என்னவா இருக்கு? 25 கிலோ அரிசி என்ன ரேட்டு? ஒரு காலத்தில் 25 கிலோ மூட்டை இருந்ததா? 100 கிலோ மூட்டை தான் இருந்தது. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே 100 கிலோ தான், அதுக்கு கீழெல்லாம் வந்து கிடையாது. மூட்டையே அது கீழே கிடையவே கிடையாது. 100 கிலோ மூட்டை இருக்கும். ஆனால் அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வந்து இப்போ எவ்வளவு ஆயிடுச்சு? 25 கிலோ. இப்போ அது மூட்டைன்னு ஆயிடுச்சு. 100 கிலோவிலேருந்து 75 கிலோ எங்கே போச்சுன்னே தெரில. அப்புறம் இந்த காப்படி அரைப்படி இப்பயும் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல.
காப்படி கிடையாது, அரைப்படியும் கிடையாது. இப்போ அப்புறம் என்னதான் இருக்கு? அப்புறம் இந்த மரக்கான்னு ஒன்று சொல்லுவோமே, அதாவது இருக்குதா? அதுவும் இல்லை. மரக்கா கூட கிடையாது. மரக்கா கூட கிடையாதா? மரக்கா கூட கிடையாது. சரி, எத்தனை மரக்கா ஒரு புட்டி? எத்தனை மரக்கா ஒரு புட்டி? எல்லாரும் விவசாயம் தானே பண்றீங்க. 3 மரக்கா? எந்த காலத்தில் இருக்கிறீங்க? ஒரு புட்டி என்பது எத்தனை? யாருக்குமே தெரியாத ஒரு அப்ப புட்டி கணக்கே இப்ப கிடையாதா? அது அப்பயே போயிடுச்சு. 1957 47 சுதந்திரம் வாங்கின மாதிரி 57 போயிடுச்சு. அதெல்லாம் காப்படி தெரியல, அரைப்படி தெரியல. அப்ப எப்படி தான் அதெல்லாம் போயிடுச்சு எல்லாமே. 40 மரக்கா கொண்டது ஒரு புட்டி. எவ்வளவு? 3 மரக்கா ஒரு புட்டியாம். எந்த கணக்கில் இருக்குது? அளவு தெரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாம் காப்படி, அரைப்படி, முக்காப்படின்னு சொல்றீங்களே, சரி எத்தனை படி கொண்டது மானம்னு ஒன்று இருந்தது? மானம்னு ஒன்று இருந்ததா? அதெல்லாம் இப்போ இருக்கா இல்லையா? அதுவும் கிடையாது. எது இருக்கு, வீட்டில் வச்சுன்னுக்கிறோம். அந்த காலத்தில் எங்கள் பாட்டன் பூட்டன் யூஸ் பண்ணதுன்னு வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ எத்தனை படி கொண்டது ஒரு மரக்கா? தப்பா சொல்றீங்களே. 60 படி ஒரு மூட்டை, 20 வெல்லம் ஒரு மூட்டை. இந்த மரக்கான்னு சொல்றது 20 வெல்லம். ஒரு வெல்லத்திற்கு எத்தனை படி? அதுவும் தெரியல. 3 படியா? 3 படி ஒரு வெல்லமா? சரி, வெல்லம் தான் எவ்வளவு? 3 படி. 3 படி. 3 படிக்கு மானம் எவ்வளவு வரும்? 9 மானம் கொண்டது ஒரு வெல்லமா? கணக்கே மாத்தி மாத்தி சொல்ற மாதிரி இது. அப்படிதான் உண்மையா? அளவெல்லாம் குறைச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஆனா 10 மானம் கொண்டது ஒரு மரக்கா, ஒரு வெல்லம்னு வாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அளவு நாம மாத்திட்டோம். 5 படி கொண்டது ஒரு வெல்லம். காலப்போக்கில் அளவுகள் எல்லாமே மாறுபட்டு போச்சு. காலப்போக்கில் அப்போ காலப்போக்கில் 5 படி கொண்டது ஒரு வெல்லமாக இருந்தது. நீங்க எப்போ அப்போ மாறி இருக்குன்னு பாருங்க. 2 படி குறைஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொன்றுத்திற்கும் மாறுபாடுகள் இருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றுத்திற்குமே இங்க மாறுபாடு இருக்கிற பொழுது இது எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கே தெரியல. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கே படினா என்ன, வெல்லம்னா என்ன, மரக்கான்னா என்ன, புட்டின்னா என்ன, அதுவே தெரியல. அப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு அது போகுமா? இப்போ எனக்கு தெரிஞ்சது என் பையனுக்கு தெரியுமான்னாக்கா தெரியாதுன்றாங்க. அப்போ இந்த தமிழர்களுடைய பண்பாடும் நாளைய தினத்தில் மாறி போயிடும். இப்போ ஜனவரியை கொண்டாடுற அளவுக்கு யாரும் எதை கொண்டாடுறதில்ல, சித்திரையை கொண்டாடுவது இல்லை. ஆனால் தமிழர்களுடைய பண்பாடு என்ன தெரியுமா? சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடியதை தான், தமிழ் வருடப்பிறப்பை தான் நாம் எல்லாம் கொண்டாடணும். இன்று ஏறு பூட்டுவார்கள் முதல் நாள். ஏன்னா நம்ம நாடு விவசாய நாடு. அந்த மாட்டை கழுவி குளிப்பாட்டி அதுக்கு கொம்புக்கு என்ன பண்ணுவாங்க, கலர் அடிச்சு அதுக்கு சுண்ணாம்பு அடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஏறு கழுவி அந்த ஏறு
ஓட்டுறதுக்கு பேர் என்னது? கலப்பை. அந்த கலப்பையை கழுவி அந்த ஏர் முனையில் ஒரு குங்குமத்தை வச்சு, இன்னைக்கு தேங்காய் உடைக்கிறதே அந்த ஏர் முனையில் தான் தேங்காய் உடைப்பாங்க. ஃபஸ்ட்டு தேங்காயை பிள்ளையாரை பிடிச்சி வெத்தையிலையில் வச்சுட்டு ஒரு குங்குமம் வச்சு, ஒரு மஞ்சள் வச்சு, ஒரு அருகம்பிள்ளை அதுக்கு மேலே வச்சு, அதற்கு பிறகு அந்த ஏர் முனையில் ஒரு தேங்காயை உடைச்சி வச்சு அந்த எருதை பூட்டி பொன்னேறு ஓட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சித்திரை மாதத்தில் தான் சூரிய பகவானாக இருக்கக்கூடியவர் மேச ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில பிரவேசம் செய்கிறார். அவர் ஒரு மாசத்துக்கு ஒரு ராசியில இருக்கிறார். ஒரு ராசியில இருக்கிறாருன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பார். அதுல சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியில் அவர் பிரவேசம் செய்கிறார்னு அர்த்தம். இந்த ஏரை பூட்டிட்டு சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கணுமா? என்ன கேட்கணும்? நீங்கெல்லாம் வருஷத்துக்கு எத்தனை விளைச்சல் விளைப்பீங்க? மாதம் 3 மழை பெய்து முப்போகமும் விளையணும்னு பிரார்த்தனை பண்ணணும். 3 போகம் விளைச்சல். 3 போக விளைச்சல்னா எத்தனை விளைச்சல் வரும் வருஷத்திற்கு? ஒரு அறுவடை. அப்போ இப்பெல்லாம் 4 மாசத்துக்கா? நெல் பயிர் 6 மாசம். பொன்னி எத்தனை மாசம்? கரும்பு எத்தனை வருஷம்? 1 வருட பயிர் கரும்பு, 6 மாசம் பொன்னியினுடைய நெல். ஆனா இன்னைக்கு பொன்னி நெல் எத்தனை மாசத்துக்குள்ள அறுவடை பண்ணிடுறாங்க? 100வது நாள் மூட்டை பிடிச்சி வச்சிடுறாங்க. 100வது போகுது அரிசி. அப்போ காலம் எவ்வளவு வேகமாக செல்லுகிறதுன்னு பார்க்கணும். காலம் எவ்வளவு வேகமாக செல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு இடத்திலேயும் ஊருக்கு ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது, ஊருக்கு ஒரு பேர் விளங்குகிறது. ஆனா எல்லாமே என்னதற்கு அப்படின்னா சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கு மட்டும்தான் இந்த காலங்கள் வருகிறது. சுத்தி எங்க பார்த்தாலும் விவசாயத்திற்கு. இந்த சித்திரை மாதம் என்பதுதான் நமக்கு முதல் வருட பிறப்புக்குரிய நாள். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் நாம அனைவரும் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு. இன்னைக்கும் ஆங்கில வருடை கொண்டாட மாட்டாங்க. எங்க? சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை இந்த நாட்டில் ஆங்கில வருட புத்தாண்டை கொண்டாட மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க சிங்கப்பூர், மலேசியாவுக்கும் இலங்கைக்கும் போய் பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கோயில்லையும் விசேஷமா இருக்கும். ஒவ்வொருவரும் புத்தாடை அணிந்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தான தர்மங்கள் செய்வாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதை அனைவற்றையுமே கடைபிடிக்கக்கூடிய 3 நாடு எதுன்னு கேட்டா, ஒன்று இலங்கை, இன்னொன்று மலேசியா, இன்னொன்று சிங்கப்பூர். ஆனா கடைபிடிக்க வேண்டிய தமிழர்கள் எல்லாம் என்னத்தை பண்ணிட்டு இருக்கோம்? ஆடல் பாடல். என்னைக்கு? ஜனவரி இரவு 12 மணிக்கு. எங்களுக்கு எல்லாம் அதான் புத்தாண்டு. ஒரு ஆங்கிலேயன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டு போகும் பொழுது இந்த ஜனவரியும் விட்டுட்டு இங்கேயே போட்டான் அவன். அதை வச்சுட்டு நாமும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு புத்தாண்டுன்னா ஜனவரி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் தமிழர்களுடைய பண்பாடு என்று சொல்லக்கூடியது சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. வேற எந்த தெலுங்கு வருஷ பிறப்பு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் யாருக்காவது தெலுங்கு மாதங்கள் எத்தனைன்னு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. கன்னடத்துக்கு எங்கன்னா வருட பிறப்பு உண்டா? மலையாளத்திற்கு எங்கன்னா வருட பிறப்பு உண்டா? மற்ற மொழிகளுக்கு எங்கேயாவது வருட பிறப்பு உண்டான்னு பாருங்க. யுகாதி என்கின்ற 1 அதை மட்டும்தான் தெலுங்கு வருஷ பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி யாருக்குமே எந்த மொழிக்குமே வருட பிறப்பு கிடையாது. மற்ற மொழிகளுக்கு எந்த மொழிக்குமே வருட பிறப்பு கிடையாது. ஆனால் தமிழ் மொழி என்று சொல்லக்கூடிய தமிழ் மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரைக்கு மட்டும்தான்
நமக்கெல்லாம் வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய வருடப்பிறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது. ஆனா அதை விட்டுட்டு சுதந்திரம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான்னு அவந்த வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும். அதை விட ஒரு கொடுமையான விஷயம், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் எதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க? பெரிய பெரிய கேக்கு, ராத்திரி 12 மணிக்கு வருஷம் பிறந்துருச்சுன்னு வெட்டுறான். ஆனா சித்திரை அவனை கிட்ட கேளுங்க, தமிழ் வருஷ பிறப்பு எப்ப தெரியாது, தமிழ் மாசம் எத்தனை அதுவும் தெரியாது. அப்போ தமிழர்கள் நம்மளாம் எவ்வளவு எங்கேயே போயிட்டு இருக்கிறோன்றதை யோசிக்கவே மாட்டேங்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு சந்ததிக்கு அப்புறமா இதெல்லாம் இல்லாமலேயே போகிவிடும், அதான் உண்மை. அதனால தான் சரி இப்பத்துல இருந்தாவது கொஞ்சம் இந்த இளைஞர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளட்டும்னு இது போன்ற நிகழ்வுகளிலாவது கலந்து கொண்டு நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு என்ன, தமிழ் மாதங்கள் எத்தனை, ஒவ்வொரு மாசத்திற்கும் என்னென்ன விசேஷங்கள் இருக்கின்றது, எதற்காக இந்த விசேஷங்கள் கொண்டாடப்பட்டது, இந்த மாதங்கள் கொண்டாடப்பட்டது. சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுவதற்கு 30 நாள் ஆகிறது. உலகத்திலேயே ஜோதிடத்தை அதிகமாக கண்டுபிடித்து என்னைக்கோ 25 வருஷத்திற்கு பின்னாடி வரக்கூடிய 100 ஆண்டு காலத்திற்கு பின்னாடி வரக்கூடிய சந்திர கிரகணத்தையும் சூரிய கிரகணத்தையும் கண்டுபிடித்து குடித்தவன் நம்ம தமிழன். அதை வச்சுதான் இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சி பண்ணது. சந்திர மண்டலத்துக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அனுப்புறாங்களா இல்லையா? சேட்டலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம் ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான், என்னென்னத்தையோ அனுப்புறாங்க. ஆனா அவ்வளவையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்கூட்டியே நவ கிரகம் என்று சொல்லக்கூடியதை வைத்து வழிபாடு செய்தவன் நம் தமிழன். அதையும் வணங்கணும்னு சொல்லி கொடுத்தது நம் தமிழ் பண்பாடு. சூரியன்னா யார் இருப்பார், எந்த திசை இருப்பார், சந்திரன்னா எந்த பக்கம் இருப்பார், புதன்னா என்ன, வியாழன்னா என்ன, வெள்ளின்னா என்ன, இன்னைக்கு எல்லாவற்றையும் அறிவியல் ஒரு பக்கம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாலும் அறிவியலுக்கு முன்னதாகவே நம்ம தமிழர்கள் கண்டுபிடித்து நவகிரகம் என்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப யோசித்து பாருங்க, நாம முன்னோடிகளா ஆங்கிலேயர்கள் முன்னோடிகளான்னு யோசிக்கணும். அப்போ எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தவன் நம் தமிழன். ஜனவரி தோன்றுவதற்கு முன்னதாகவே சித்திரை தோன்றியது. ஜனவரி எப்ப தோன்றியதுன்னு யாருக்காவது தெரியுமா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எப்போ தோன்றியது? 2000 வருஷம் தான் ஆச்சு. எப்போ தோன்றியது? ஒரு 2000 ஆண்டு காலம் தான் ஆகிறது ஜனவரி பிப்ரவரி தோன்றி. ஆனா கிட்டத்தட்ட எத்தனையோ யுகத்திற்கு முன்னதாக, 4 யுகம் என்னைக்கு தோன்றியதோ அதுக்கு முன்னதாகவே கல் தோன்றா மண் தோன்றா காலம் முதல் கொண்டே இருக்கக்கூடிய மூத்த மதம் நம் மதம். மூத்த தமிழ் நம்ம தமிழ். உலகம் முழுவதும் இன்றைய தினத்தில் நம் இந்து மதத்தை தான் அதிகமாக போற்றப்படுகிறது. ஏன்னா எப்ப தோன்றியதும் எவனாலையும் இன்னைக்கு வரைக்குமோ கண்டுபிடிக்க முடியல. இந்த தமிழ் மொழியை ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது 5 மில்லியன் காலத்திற்கு 5 லட்சம் மில்லியன் காலத்திற்கு முன்னதாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. எது? தமிழ் மொழி. அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போய்கிறாங்க. எது? இந்த சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, அவனி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இப்போ ஆனா இன்னைக்கு சித்திரையை கொண்டாடாம விட்டுட்டு, தமிழ் வருடத்தை கொண்டாடாம விட்டுட்டு எதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்? யாரோ சொல்லி கொடுத்தத அம்மாவை கொண்டாடாம பக்கத்து வீட்டு அம்மாச்சி கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம அம்மாவை கொண்டாடாம எந்த அம்மாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்? பக்கத்து வீட்டு. அது கூட பக்கத்து வீடுன்னு கூட சொல்லக்கூடாது,
அடுத்த நாட்டினுடைய அம்மாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம அம்மாவுக்கு சோறு போட்டா நாம என்ன பண்ணலாம்? புண்ணியத்தை பெறலாம். ஆனா அடுத்த அம்மாவுக்கு சோறு போட்டா அவ என்ன வாழ்த்தினாலும் நமக்கு என்ன வராது? ஒரு பலனும் கிடைக்காது. ஒரே ஒரு பலன் கூட கிடைக்காது. அப்போ நமக்கு உரிய ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தா தமிழர்கள் கொண்டாடுவதற்காக ஏற்ற ஒரு மாதமாகத்தான் இந்த சித்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கின்றது. அதில் நாம் எல்லாம் கொண்டாடக்கூடிய சிறப்புகள் அப்படிங்கிறது நிறைய சிறப்புகள் இருந்தாலும் ஒரு சில சிறப்புகள் இந்த மாசத்திற்கு என்ன சிறப்பு? இந்த மாசத்துல தான் சூரிய தேவனாக இருக்கக்கூடியவர் தோன்றிய மாதமாக சித்திரை மாதம் விளங்குகிறது. சூரிய பகவான் எப்ப தோன்றினார்னா இந்த மாசத்துல தான் தோன்றினார். சித்திரை மாசத்துல தான் தொடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொடங்கிய ஒரு மாதம். அப்ப சித்திரை மாதத்தில் தொடங்கிய ஒரு மாதமாக இந்த மாதம் கருதப்படுவதனாலே மேச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் சூரிய பகவான் பிரவேசம் செய்கிறார். அப்போ மேச ராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக சித்திரை மாதம் விளங்குவது. இன்னைக்கு நம்மலாம் என்ன பண்ணுவோம்? புதிய பஞ்சாங்கம் உட்கார்ந்து படிக்கும். எல்லாரும் தினமும் பஞ்சாங்கம் படிக்கலாமா? படிக்கணும். இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை யாருக்குரிய தினம்? சூரிய பகவானுக்கு உரிய தினம். சரி, இந்த மாதம் சித்திரை மாதம். சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடியது உத்தராயணமா தட்சிணாயனமா? ஏன்னா 2 அயனங்கள் இருக்கிறது. நம்ம தமிழர்கள் மாதிரி பிரிச்சவன் உலகத்தில் எவரும் கிடையாது. அயனம்னா 2 அயனம். அதுல தை மாசத்துல இருந்து ஆனி மாதம் வரைக்கும் நமக்கு உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். ஆனி மாசம் வரைக்கும், தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும் உத்தராயண காலம்னு பேர். அப்ப அந்த உத்தராயண காலத்தில் சூரிய பகவான் எங்க இருப்பார்னா இந்த பக்கம் தென்கிழக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பக்கம் இருப்பார். உதிக்கின்ற பொழுது அப்படி வரும். இந்த தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் வரும். தேர திருப்பக்கூடிய மாசம் அப்படிங்கிறதுனாலதான் தை மாசத்திற்கு சிறப்பு கொடுத்தாங்க. தேர் அவர் திருப்புவார். யாரு? சூரிய பகவான். அந்த காலம் என்பது உத்தராயண காலம். அதனால தேரை திருப்புறதுக்கு ஒரு மாசத்தை கொடுத்து உங்களை எல்லாரையும் அவர் தேர் திருப்புற அன்றைய தினத்தில் பொங்கல் வழிபாடாக உங்களை எல்லாரையும் கொண்டாட வச்சாங்க. அது ஒரு சப்தமி அப்படின்னு ஒரு வரும் தெரியுமா? ரத சப்தமி அப்படின்னு ஒரு நாள் வரும். அன்றைய தினத்தில் தான் மகாபாரத காலத்தில் யார் அவரு? 886 ஆண்டு காலம் வாழ்ந்த பீஷ்மாச்சாரியார் என்கின்ற கங்கைக்கும் சந்தனவுக்கும் 8வது பிள்ளையாக பிறந்த மனத்தினாலும் மாந்தரை தீண்டாத மகானாக வாழ்ந்த பீஷ்மாச்சாரியார் உயிர் விட்ட தினம் அன்றைய தினம். அம்பு படுக்கையிலிருந்து உயிர் விட்ட தினம் அன்னைக்கு ரத சப்தமி. தேர சூரிய பகவான் அப்படி திருப்புற நாள் அப்படின்னு இங்க புராணம் சொல்லுது. அது மாதிரி 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள். யாரெல்லாம் சுவாமி மலைக்கு போய்க்கிறீங்க? சுவாமி மலை போய்க்கிறீங்களா? அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு எது? திருப்பரங்குன்றம். 2வது படை சுனாமியே தாக்காத இடம். நாம தமிழர்களா பிறந்துட்டு சுப்பிரமணிய சிவான்னு சொல்லக்கூடிய தாகி பிறந்த ஒரு ஊர்ல, அதுவும் அதிகமாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டின்னு சொல்றதுல 2 கம்யூனிட்டி அதிகமா இருக்கிறீங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய கம்யூனிட்டியாகவே இருந்து 2வது தலை எதுன்னு தெரியலன்னா எப்படி? அது திருச்செந்தூர் முருகப்பெருமான் சூர சம்ஹாரம் நடக்கக்கூடிய ஒரு இடம். செங்குந்தர் என்று சொல்லக்கூடிய மரபினர்கள் தோன்றிய முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு மரபு.
ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியலன்னா பின்னாடி நாமெல்லாம் சொல்லி கொடுக்கலன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முதல் படை, இரண்டாம் படை திருச்செந்தூராக இருக்கக்கூடிய படை. செங்குந்த மரபினர் என்று சொல்லக்கூடியவர் முசுகுந்தர் என்று சொல்லக்கூடிய குந்தம் வைத்து ஆயுதத்தை ஆட்சி செய்த, கரூரை ஆட்சி செய்த தெய்வ யானையினுடைய திருக்கல்யாணத்தினுடைய முதல் ஓலை செங்குந்தனர் மரபில் இருக்கக்கூடிய முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தான் வந்தது. சிவபெருமானுக்கு போல ஃபர்ஸ்ட் ஓலை, பார்வதிக்கு போகல. யாருக்கு போனது? முசுகுந்த சக்கரவர்த்திக்கு போனது. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் செங்குந்த மரபினர். தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இறைவனுடைய கருணையினால் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் முருகப்பெருமான். மூன்றாம் படை எதே? கௌபீனம் என்று சொல்லக்கூடியதை உடுத்தி கொண்டு தான் மட்டுமே ஆண்டி கோலத்தில் நின்று கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய படை எது? பழனி. என்னது? பழனி. அதுக்கு அடுத்தாற் போல இருக்கக்கூடிய தலம் எது? நான்காம் படை வீடுதான் சுவாமி மலை. அந்த சுவாமி மலை ஏறினீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சுவாமி மலை ஏறுறீங்க தெரியுமா? அதுக்கு இந்த 60 வருடங்கள் தான் 60 படி இருக்கும். ஒரு படி ஒரு வருஷத்திற்கு தமிழர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த ஒவ்வொரு வருடத்தினுடைய ஆண்டை படித்து கொண்டுதான் அந்த படி ஏறணும். அப்படி ஏறினால் அங்க இருக்கக்கூடிய சுவாமி மலை முருகப்பெருமானாக இருக்கக்கூடியவர். சாமி மலை முதல்ல எங்க இருக்குன்னு தெரியுமா? கோயம்புத்தூரா? போச்சுடா. கோயம்புத்தூர்ல இருக்குதா? அப்படிதான் நினைக்கிறியா? நல்லதா போச்சு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கின்றது சுவாமி மலை. எங்க இருக்குது? கும்பகோணம் உப்புலியப்பன் கோயில் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அதுக்கு பக்கத்தில் இருக்குது சுவாமி மலை. எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதோ இப்பெல்லாம் நம்மெல்லாம் என்ன பண்றோம்? இருக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். ஏதோ காலம் போயிட்டு. சுவாமி மலை எங்க பாக்குது? கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கிறது சுவாமி மலை. ஒரு முறையாவது அறுவடை வீட்டை தரிசனம் பண்ணணும். தமிழர்களாக பிறந்துட்டு ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு மாலை போட்டு போறேன்றீங்க, சுவாமி மலை எங்கக்குதுன்னு தெரியலன்றீங்க. என்னத்த சொல்றது? போய்கிறீங்களா? போலியா? இல்லையே. ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு மாலை போட்டுட்டு நீங்களாம் திருப்பி ரிட்டர்ன் திரும்பும்போது ஒரு 10 ஊராவது போய் தானே வருவீங்க. அப்போ அறுபடை வீட்டை தரிசனம் பண்ணுவீங்களா இல்லையா? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குதுன்னு கூடவா தெரியாது? கும்பகோணம் சுவாமி மலை. அந்த சுவாமி மலையில தான் இந்த 60 வருடங்கள். அப்படியே படிங்க. பிரபவ ஆண்டை விபவ ஆண்டை சுக்லம் பிரேமதோத பிரஜோற்பத்தி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது வருடம் ஈஸ்வர வருடம் வெகதான்ய வருடம் பிரமாதி வருடம் விக்ரம வருடம் விஷு வருடம் சித்திரபானு வருடம் சுபானு வருடம் தாரண வருடம் பார்த்திப வருடம் விய வருடம் சர்வசித்து வருடம் சர்வதாரி வருடம் விரோதி வருடம் விக்ருதி வருடம் சுர வருடம் நந்தன வருடம் விஜய வருடம் ஜய வருடம் மன்மத வருடம் துன்முகி வருடம் ஹே விளம்பி வருடம் விளம்பி வருடம் விகாரி வருடம் சார்வரி வருடம் பிளவ வருடம் சுபகிருத வருடம் சோபகிருத வருடம் குரோதி வருடம் விஸ்வாவசு வருடம் பராபவ வருடம் பிளவங்க வருடம் கீலக வருடம் சௌமிய வருடம் சாதாரண வருடம் விரோதிகிருத வருடம் பரிதாபி வருடம் பிரமாதீச வருடம் ஆனந்த வருடம் ராட்சச வருடம் நல வருடம் பிங்கள வருடம்
காலயுக்தி வருடம், சித்தார்த்தி வருடம், ரௌத்ரி வருடம், துன்மதி வருடம், துந்துபி வருடம், ருத்ரோத்காரி வருடம், ரக்தாக்ஷி வருடம், குரோதன வருடம், அக்ஷய வருடம். அப்போ முடிந்த வரைக்கும் இந்த 60 வருடத்தையாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் தமிழர்கள். ஒரு 60 வருடத்தையாவது நாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வேற எந்த வருடத்திற்குமே வேற எந்த மொழியிலையும் வருடங்கள் கிடையாது. வேற எந்த மொழியிலையும் வருடங்கள் கிடையாது. அது மட்டும் இல்லை, 18 சித்தர்கள் இருக்கிறார்கள் நமக்கு. அந்த 18 சித்தர்கள்ல மதுரைக்கு பக்கத்தில் இடை கடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல இடைக்காடர் அப்படின்ற பேர், அந்த ஊர் பேரையே அவருக்கு சித்தருக்கு பேராக வச்சாங்க. அவர்தான் இந்த வருடத்திற்கு உரிய, ஒவ்வொரு வருடத்திற்கு உரிய ஒரு பாட்டு பாடி கொடுத்தார். அவர் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் அப்படின்னு இடைக்காடர் முதலையே சொல்லிட்டார். ஆனா அதெல்லாம் சொல்லும் பொழுது உலகம் முழுவதும் வழிபாடு இருக்காதுன்றதையும் அவர் சொல்லி இருந்தார். அடுத்து 2 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலத்துக்குமே பலன் சொன்னார். அந்த 2 ஆண்டு காலத்திற்குமே பலன் சொல்லுகிற பொழுது வியாதி என்று சொல்லக்கூடிய பிணியினால் மக்கள் உழண்டு, பிணியினால் உயிர் என்று சொல்லக்கூடியதை நீத்து பெருமளவில் மக்கள் அனைத்திற்கும் துன்பம் என்று சொல்லக்கூடிய அனைத்துக்கும் துன்பம், இறை வழிபாடும் குறைவு என்று சொல்லக்கூடியது நடந்துக்கும் அப்படின்னு அதில் கொடுத்திருந்தார். ஆனால் அதெல்லாம் முதல்ல சொல்லும் பொழுது யாரும் ஏற்றுக்கலை. அதை படிக்கிற பொழுது, சித்திரை மாதத்தில் படிக்கிற பொழுது யாரும் ஏற்றுக்கலை. அட போயா அதெல்லாம் வருமானாங்க. ஆனால் லாக்டவுன் என்று ஒன்று வந்த உடனே தான் சொன்னாங்க, அவர் சொன்னது நிஜமாயிடுச்சு. கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய், ஒரு கிருமி, யாராவது அந்த நோயை பார்க்க முடியுமா? இப்போ ஜுரம்னா உடம்புல தொட்டு பார்த்தா தெரியும், ஜன்னி வந்தால் உடம்புல தொட்டு பார்த்தா தெரியும், இதெல்லாம் தெரியும் இல்லையா? ஆனால் இந்த நோயை பார்த்தா தெரியுமா? பெரு வியாதி தெரியும்ல, வியாதி வந்தால் தெரியும். பல்லு வலிக்குதுன்னா பல்லு பக்கத்தில் வலி இருக்கு, கண்ணு வலினா கண்ணு வலி தெரியும். ஆனால் வலியே இல்லாமல் ஒரே ஒரு கிருமியாக இருக்கக்கூடியது உலகம் முழுவதும் லாக்டவுன் போட வச்சதா இல்லையா? அப்போ பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடியது நிஜமாக என்று நடந்து கொண்டிருக்கின்றது, இன்று இல்லை என்றைக்கும். ஆனால் அதை ஏற்காமல் நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவனோ சொல்லி வச்சுட்டு போயிட்டான், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போகிறோம்? அதுக்கப்புறம் வேற வேதாந்தம் பேசுவோம். நடக்க போகிறது நடக்க போகுது, நடக்க போகிறத நம்மால் என்ன தடுக்கவா முடியும் அப்படின்னு. ஆனால் அதற்கு சில வழிமுறைகள் அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சில வழிமுறைகள் என்ன வழிமுறைகள்? ஒழுக்கத்தோடு வாழ்வது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். திருடாம வாழ்வது, பொய் சொல்லாம வாழ்வது, கோபப்படாம வாழ்வது, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வழிபாடு செய்து வாழ்வது, அவரவர்களுக்குரிய மதம், அவரவர்களுக்குரியது என்னவோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் இந்த சித்திரை மாதத்தில் எடுத்த உடனே யாரெல்லாம் காலையில் சித்திரை கனி பார்த்தீங்க? அதுக்கு பேரே சித்திரை கனின்னு பேர். என்ன கனி? சித்திரை கனின்னு பேர். புது கண்ணாடி வாங்கிக்கணும். அந்த கண்ணாடி மேலே ஒரு தங்க செயின் இருந்தால் அப்படி போட்டுக்கலாம். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எது இருக்குதோ அதை வச்சுக்கணும். பழம் ஒரு தட்டில் நைட்டே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவாங்க. பழத்தை ஒரு தட்டில், பணம் ஒரு தட்டில். உடனே கேட்டுறாதீங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறது? இருக்கிறத
சின்ன ஒரு தட்டு, பெருசா இல்லை. பெருசா இருந்தா நிறைய வைக்கலாம். ஃபுல்லா ஒரு தட்டு நிறைய 500 ரூபாய், அதுக்கு உள் சுத்துல ஒரு 100 ரூபாய், அதுக்கப்புறம் ஒரு 50 ரூபாய், அதுக்கப்புறமா எது 100 ரூபாய்க்கு முன்னாடியே இன்னொரு நோட்டு இருக்குது 200 ரூபாய், எல்லாம் ஒரு ஒரு ரவுண்டு அடுக்கி வச்சு நடுவில் சில்லறையை கொட்டி அந்த நடுவீட்டில் வச்சிடணும். நடுவீடுனா நம்ம ஊரில் சொல்கிற நடுவீடு. நடுவீடுனா எது? பூஜை அறை அப்படின்னு சொல்லுவோமே, அந்த நடுவீடு. அந்த இடத்துல வச்சுட்டு பூ, வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய், அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், விபூதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் உப்பு, ஒரு தட்டில் வந்து துவரம்பருப்பு, ஒரு ஒரு குட்டி குட்டி கிண்ணத்தில் உப்பு, துவரம்பருப்பு, புளி இதையெல்லாம் வச்சுட்டு அதை முழுவதுமாக தூங்கி எழுந்த உடனே கையை தொடச்சிட்டு நேராக அது மூஞ்சில் போய் முழிக்கணுமா. அதுக்கு பேர் என்னது? சித்திரை கனி அப்படின்னு பேர். இது வந்து தொன்று தொட்டு இருக்கிற பண்பாடு. ஆனால் எவ்வளவு பேருக்கு தெரியும் இது? ஒரு காலத்தில் வந்து காய்கறி எல்லாம் கூட வைப்பாங்க. நிலத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாம் கூட வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். அது மாதிரி இந்த உயிர் வாழணும், இந்த உடம்பு வாழணும்னா அதுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதனால பழங்களை எல்லாம் வைத்து, ஒரு பக்கம் பணத்தை வைத்து, ஒரு பக்கம் சமையலுக்குரிய பொருள்களை எல்லாம் வச்சு பார்த்தா, இந்த வருஷம் 365 நாளும் நம்ம வீடுகளில் என்ன இருக்காது? குறை இருக்காது. வாழ்க்கை முதல்ல வருஷத்திற்கு முதல் நாள் முழிக்கக்கூடியது படத்திலும் பணத்திலும் முழிச்சா என்ன வரும்? அந்த கனியை போன்று நம்ம வாழ்க்கையும் இன்பமாக இருக்கும் என்பது ஐதீகம். இதை முதல்ல சொல்லி கொடுத்தவர்கள் நம் தமிழர்கள். அதுக்கு பேரே சித்திரை கனின்னு பேர். வருஷம் முதல் நாள் ஒரே ஒரு நாள் ஒன்றுமே இல்லைன்னாலும் நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பனை வெல்லம் இல்லை, நம்ம வெல்லம் இருக்கு இல்லையா, பானகம் கரைச்சிப்பாங்க. ஒரு சொம்பு நடு வீட்டில் வச்சுருவாங்க. ஒரு சொம்பு மா, பழா, வாழை இது மூணும் வந்து இந்த சித்திரை மாசத்துல கிடைக்கக்கூடிய முக்கணி. அந்த 3 பழத்தை வச்சிருவாங்க. உப்பு, துவரம்பருப்பு, மஞ்சள், குங்குமம், இதை வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தட்டில் பூ, வெத்தலை பாக்கோட வச்சுட்டு எளிமையான முறையில் அதை முகத்தில் முழிப்பார்கள். உடனே கேட்டுறாதீங்க, குளிச்சுட்டு முழிக்கிறதா, குளிக்காமல் முழிக்கிறதா, பல்லு தேய்ச்சிட்டு முழிக்கிறதா, பல்லு தேய்க்காமல் முழிக்கிறதா, லுங்கி கட்டிட்டு பார்க்கறதா, வேட்டி கட்டிட்டு பார்க்கறதா, புது புடவை கட்டிட்டு பார்க்கறதா. ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே கேள்விதான். செய்யறோமோ இல்லையோ, ஆனால் கேள்வி மட்டும் பெருசா கேட்டுப்போம். தூங்கி எழுந்த உடனே இந்த உள்ளங்கையில முகத்தை துடைத்து கொண்டு பார்க்க வேண்டியது சித்திரை கனி. அதுக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது, பல்லு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்தால் வாழ்க்கை அந்த வருடம் முழுவதும் எப்படி பங்குனி 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம வாழ்க்கை இனிமையாக கனியாக இருக்கும், காயா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு அந்த வருஷம் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைங்களுக்கும் ஆகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வறுமை இருக்கக்கூடியவர்களுக்கு வறுமை தீரும், நோய் இருக்கிறவங்களுக்கு நோய் தீரும். இதையெல்லாம் பார்ப்பதனால இறைவன் மகிழ்ச்சி அடைவார்னு சொல்லப்படுது. நாம பார்த்தா இறைவன் மகிழ்ச்சி அடைகிறாராம், குழந்தை இன்னைக்கு இதெல்லாம் வச்சு பார்க்குதே. அதனால இன்று போல் என்றும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்றுதான் பிரம்மதேவர் படைக்கும் தொழிலை ஆரம்பித்த நாள். இன்னைக்குதான் படைக்கிற தொழில் ஆரம்பிச்ச நாள். ஆனா எவ்வளவு பேருக்கு தெரியும்? தெரியாது. தமிழ் வருடத்தில் வரக்கூடிய
நம்ம முதல் சித்திரை மாதத்தில் 1ஆம் நாள் தான் பிரம்மதேவர் முதல்ல படைக்கிற தொழிலை ஆரம்பிச்சார். சரி, அவர் தான் சித்திரை மாசத்துல ஆரம்பிச்சாரா? இல்லை. சித்ரா பௌர்ணமின்னு ஒரு நாள் வரும் தெரியுமா? சித்ரா பௌர்ணமின்னு அன்னைக்கு தான் நம் பாவ புண்ணிய கணக்கை எழுத ஆரம்பிச்சார் சித்திரகுப்தர். ரெண்டும் நடந்தது இந்த மாசம், சித்திரை மாசத்துல தான் இது நடந்தது. அப்போ சித்திரை மாசத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க. சூரிய பகவானாக இருக்கக்கூடியவர் மேசராசிக்கு பிரவேசம் செய்து தன்னுடைய வருடக்கணக்கை தொடங்கக்கூடிய மாசம் இந்த மாசம், தன் கணக்கை தொடங்கக்கூடிய மாசம். அப்போ முதல் ராசி எது? மேசராசி. அப்போ முதல் ராசியில் அவர் பிரவேசம் செய்கிறார்னு அர்த்தம். முதல் ராசியில் அவர் பிரவேசம் செய்கிறார். சூரிய பகவான் முதல் ராசியில் பிரவேசம் செய்வதனாலும் படைக்கும் தொழில் என்று சொல்லக்கூடியதை பிரம்மா சித்திரை 1ஆம் நாள் தொடங்குவதனாலையும் சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய நம் பாவ புண்ணிய கணக்கை சித்திரகுப்தர் தொடங்குவதனாலையும் தமிழ் வருடப்பிறப்பு முதல் நாளாக இந்த சித்திரை நாள் கொண்டாடப்படுகிறது. அப்போ நாமெல்லாம் எவ்வளவு விசேஷமாக கொண்டாடணும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம எதை கொண்டாடுறோம்? ஜனவரி 1 நியூ இயர். ராத்திரி 12 மணிக்கே எதை முழுக்க ஆமாம் ஒரு பெரிய கேக்கை வாங்கின்னு வந்து வச்சுட்டு 16 வயசில் இருக்கிறதுல இருந்து 90 வயசு இருக்கிற வரைக்கும் ஆடல் பாடல் கொண்டாடு நியூ இயர் அப்படின்னு. ஆனால் நமக்கு சித்திரை தான் எல்லாவற்றிலும் முதன்மையானது. சித்திரை மாதம்தான் முதன்மையானது. தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடியது தான் தமிழர்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய சிறப்புக்கு உரிய ஒரு நாள். எல்லா உலகுக்கும் தமிழர்கள் தான் முன்னோடியாக இருந்தார்கள். அப்போ இந்த குரோத வருடம் என்று சொல்லக்கூடிய குரோதி வருடம் 38வது, அதுக்கு இடைக்காடர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பாடல் பாடி அருளி கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு, கோர குரோதினீர் கொல்லை மிகும் கல்லறினார் பாரிற் சனங்கள் பயமடைவார் கார்மிற்க அற்ப மழை பெய்ய மாக்கும் குறையுமே சொற்பவ விலை உண்டெனவே சொல் அப்படின்னு சொல்றார். இடைக்காடர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிறாரு? இதைதான் சொல்றார். அப்போ மழை குறைவாக பெய்யும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. விலைவாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக ஏறும் என்று சொல்லப்படுகிறது. சொற்ப மழை என்று சொல்லக்கூடியது பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. சொற்ப மழை பெய்யுமா அப்படின்றாங்க. சொற்ப மழை பெய்யும்னா என்ன அர்த்தம்? மழை அதிகமாக இருக்காது. மழை அதிகமாக பெய்யலைன்னா எது ஏறும்? விலைவாசி என்று சொல்லக்கூடியது ஏறும். விலைவாசி ஏறும். குரோதி அப்படின்னு சொல்லக்கூடிய கோர குரோதினீர் கொல்லை மிகும்ன்றார். திருட்டு அதிகமாக போகும்ன்றார். என்ன போகும்? திருடு அதிகமாக நடக்கும்ன்றார். கொள்ளை அதிகமாக போகுமா? ஏற்கனவே அதிகமாக தான் இருக்குது. இதில் வேற எங்கே? அதே மாதிரி திருடர்கள் அதிகமாக இருப்பாங்கன்றதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? கல்லறினார் பாரிற் சனங்கள் பயமடைவர் என்றார். திருடுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த வருடம் அதிகரிக்கும்ன்றான். ஒன்று பெய்யாம மழை பெய்யாம காய வைக்கும், இல்லை பேஞ்சி கெடுக்கும் அப்படின்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? விலைவாசிகள் அதிகமாக ஆகும்னு சொல்றார். இடைக்காடர் தான் நமக்கு இந்த முழுமையாக
தமிழினுடைய வருடங்கள் 60 வருடத்திற்குரிய பலன்களை அவர்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த இடைக்காடர் என்று சொல்லக்கூடிய சித்தர் சொன்ன வழியில நாமெல்லாம் என்ன செய்யணுமா, இந்த ஆண்டை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. பயப்படாம என்ன செய்யணும், சித்திரை கனி பார்த்தோமா, அதே மாதிரி சித்திரை கனிக்கு அடுத்தாற் போல குளிச்சு நீராடி முடிச்ச உடனே வீடுகளிலோ அல்லது கோயிலுக்கோ முதல்ல உங்களுடைய குலதெய்வம் எது, வருஷத்திற்கு ஒரு நாள் சித்திரை மாசம் இல்லையா, வருடப்பிறப்பு இல்லையா, குலதெய்வம் ரொம்ப தொலைவில் இருக்குன்னா வீட்டிலேயே வெற்றிலையில் ஒரு மஞ்சள் பிடிச்சு வச்சு அதுக்கு குங்குமம் வச்சு ஒரு 2 அருகம்புல் வச்சுட்டு குலதெய்வத்தை பிள்ளையாரை வணங்கிட்டு அடுத்து குலதெய்வத்தை வணங்கணும். அந்த குலதெய்வத்திற்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா மாவிளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பிடிக்கும். இன்னைக்கு மாவிளக்கு நடுவீட்டில் ஒரு விளக்கு வைக்கணும். பச்சரிசி மாவினாலே கொஞ்சம் வெல்லத்தை போட்டு பிசைந்து ஒரு மாவிளக்கு ஏற்றணும். இன்னைக்கு சித்திரை 1 அன்றைய தினத்தில் மாவிளக்கு ஏற்றலாம். குலதெய்வம் போட்டோவுக்கு ஒரு பூ என்று சொல்லக்கூடியதை வைத்து வழிபாடு செய்யலாம். அங்கே தான் போகணும்னு அவசியம் இல்லை. இங்கிருந்தே அம்மா இன்னைக்கு வருட பிறப்பு நிறைய பேர் சொல்வீங்க. முக்காவாசி பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எந்த தெய்வமாக இருக்கும்னா ஆண் தெய்வத்தை காட்டிலும் பெண் தெய்வம் தான் குலதெய்வம் அதிகமாக இருக்கும். 99% குலதெய்வம் என்று சொல்லக்கூடியது அம்மா தான் இருப்பா, அப்பா இருப்பது குறைவு. ஆனால் பெரும்பாலும் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, அப்பனை கும்பிட்டுறீங்க, அம்மாவை விட்டுறீங்க. அப்பனை கும்பிட்டுறீங்க, அம்மாவை விட்டுறீங்க. பெரியாண்டவர், நிறைய பேருக்கு பெரியாண்டவர் குலதெய்வம் தெரியுமா? ஆனால் அதுக்கு பெரியாண்டவர் குலதெய்வம்னு அப்பனை கும்பிட்றீங்க, அம்மாவை விட்டுறீங்க. பெரியாண்டச்சின்னு ஒரு அம்மா இருக்கிறா. அந்த பெரியாண்டவரனுடைய மனைவி பெரியாண்டச்சின்னு பேர். பெரியாண்டச்சி அப்படின்றவளுக்கு என்ன இன்னொரு பேருன்னா அங்காள பரமேஸ்வரின்னு பேர். என்ன பேரு? அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு. சில பேருக்கு முனீஸ்வரன் குலதெய்வமாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் முனீஸ்வரன் இருக்காது, பச்சையம்மன் தான் குலதெய்வம். அம்மாவை விட்டுட்டு அப்பாவை பிடிச்சி வழிபாடு பண்ணுறாங்க. அதனால நம்ம குலம் என்ன ஆகுது, கிடைக்க வேண்டியது லேட்டாக கிடைக்கும், சீக்கிரமாக கிடைக்காது. அப்போனா என்ன அர்த்தம், இன்னைக்கு வருஷ முதல் நாள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் இங்கே தான் பக்கத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வத்திற்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. ஒன்றும் வேணாம், ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுங்க, பஞ்சாமிர்தம் பண்ணி கொடுங்க. ஒன்றுமே பண்ணலனால அவங்களே அபிஷேகம் பண்ணி முடிஞ்சா ஒரு 100 கிராம்ல ஒரு விளக்கு ஏற்றுங்க. நெய் வாங்கி கொடுத்து ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். இப்போ அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அவரவர்களுக்குரிய இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு பிள்ளையார், முதல்ல நாங்கள் பிள்ளையார் பாடுறோமா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு குலதெய்வத்தை பாடுறோமா, அதுக்கடுத்து இஷ்ட தெய்வம் என்று ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு குலதெய்வம் சாமுண்டீஸ்வரி, எனக்கு இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். என்னுடைய முருகப்பெருமானை நான் வணங்குவேன். உங்களுக்கெல்லாம் எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளை வணங்கலாம். இப்போ இந்த 3 கடவுளையும் வணங்கிவிட்ட பிறகு சித்திரைக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் பண்ணி எல்லா காய்கறியும் சமையல் பண்ணி நடுவீட்டில் இலை போட்டு படைக்கிற வழக்கம் இருக்கும். ஒரு 3 காய் 5 காய் சமையல் பண்ணி வீட்டில் இலை போட்டு செய்வாங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லைன்னா ஒரு சக்கரை பொங்கல் அல்லது ஒரு வெண்பொங்கல், அதுவும் இல்லையா பச்சரிசி அன்னம் என்றதை கொஞ்சோண்டு பொங்கிட்டு அது மேலே என்ன பண்ணனா ஒரு வெள்ளைக்கட்டி கொஞ்சோண்டு தயிர் இல்லையா கொஞ்சம் பருப்பு இல்லைன்னா கொஞ்சம் நெய் அதை விட்டுட்டு உங்கள் குலதெய்வம் பிள்ளையாரு, உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் இவங்க 3 பேரையும் வேண்டி இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து இறைவா 16 வகையான செல்வம், 16 வகையான செல்வம் சுவாமி
16 செல்வம் சொல்றீங்களா? சொல்லட்டுமா நானே? கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாதே அருள்வாமியே அபிராமியே. எது? 16 வகையான செல்வம். அவ என்னது? தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாதே சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இது 16 வகையான செல்வம். வள்ளலார் இன்னும் எளிமையா சொல்றார். வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூண் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவே பின்மையொன்றும் காணா நின்னாமும் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே அப்படின்னு வள்ளலார் சொல்றார். 16 வகையான செல்வத்தை அபிராமி பட்டர் 16 வகையான செல்வத்தை சொல்றார். இந்த 16 வகையான செல்வத்தையும் பெற்று நோயற்ற வாழ்க்கை வாழணும்னு பிரார்த்தனை பண்ணணுமா. இன்னைக்கு யாருக்கிட்ட? பிள்ளையார்கிட்ட, குலதெய்வத்துக்கிட்ட, இஷ்ட தெய்வத்துக்கிட்ட, 3 தெய்வம். சரி, சாமி கும்பிட்ற பழக்கம் இருந்தால் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு வழிபாடு. அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் காத்தால வேலைக்கு போனோம். ஏன்னா இன்னைக்கு சண்டே தான், யாருக்கும் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளவா வேலை இருக்காது. அதனால என்ன பண்ணணும்? முழுமையாக இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இன்னைக்கு வருஷம் தொடங்குது. ஒன்று பிள்ளையார் கோயில் போங்க, இல்லை மாரியம்மா கோயில் போங்க, இல்லை திரௌபதி அம்மா கோயில் போங்க, இல்லை சிவன் கோயில் போங்க, இல்லைன்னா யாரு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க, இல்லையா அரசமரத்தடிக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. உங்கள் குலதெய்வம் பக்கத்தில் இருந்தால் அந்த குலதெய்வத்துக்கு போங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எல்லாம் உங்கள் பேர் சொல்லணும், உங்கள் நட்சத்திரம் சொல்லணும், உங்களுடைய ராசி சொல்லணும். உடனே கேட்டுறாதீங்க, எங்கள் பேர் தான் தெரியும், ராசியும் தெரியாது, நட்சத்திரமும் தெரியாது. அதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பேர் மட்டும் சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். உங்கள் பேரை இறைவனிடத்தில் பதிவு செய்யணும். இன்னைக்கு ஏன் 4 நாளில் ஓட்டுக்கு எலெக்ஷனுக்கு எத்தனை நாள் இருக்குது? 4 நாள் இருக்குது. நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, உங்கள் உரிமையே வேற யாருக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஓட்டு போடுறீங்களா? நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, உங்கள் உரிமை என்பது ஓட்டுரிமை, அதை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உரிமையை நிலைநாட்டுறீங்க இல்லையா? அதை போல உங்கள் பேரை சொல்லி, சுவாமி நான் போன வருஷம் சித்திரை 1க்கு வந்தேன் சுவாமி, இந்த வருஷம் சித்திரை 1க்கு வந்து என் பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிடுறேன், பதிவு செய்து விட்டு செல்லுகிறேன். அடுத்த வருடம் அடுத்த வருடம் சித்திரை 1ஆம் தேதி வரைக்கும் இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இது 3 நீ தரணும். நோயற்ற வாழ்க்கை தரணும். என்னை நம்பி வந்த என் மனைவி மக்கள், என்னை பெற்ற தாய் தந்தையர், இவர்களுக்கு நான் 3 வேளை உணவு கொடுக்கணும். அதற்கு வருமானத்திற்கு வழி வகுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். நாடு செழிக்கணும்,
அதுக்கு என்ன வேணும்? நல்ல மழை பெய்யணும். அதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கிறேன் சுவாமின்னு ஒரு நன்றியை சொல்லி, என்ன அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா? எத்தனை பேர் சொல்றீங்க? தூங்கறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தூங்கணும். என்ன சொல்லணும்? நன்றி சொல்லிட்டு தூங்கணும். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருந்தது. என்னால் முடிந்த வரைக்கும் பரோபகாரம் இதம் சரீரம், பகவான் கீதையில் சொல்றார். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கும் நான் தீங்கு செய்யலே. 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. பகவான் கீதையில் சொல்றார். பரோபகாரம் இதம் சரீரம்ன்றார். இந்த சரீரத்தினால ஒருத்தருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. கடவுள்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? என்னால ஒரு ஜீவன்கள் கூட துன்பப்படக்கூடாது சுவாமி, என்னால யாரும் கஷ்டப்பட்டாங்கன்னு இருக்கக்கூடாது. இன்னொன்னு, என்னால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்காவது நன்மை செய்யணும். 4 பேர்னா அந்த பக்கத்து வீட்டுக்கார், ஏத்து வீட்டுக்கார், அந்த வீட்டுக்காரெல்லாம் இல்லை. மாதா பிதா குரு தெய்வம். அம்மாவை சாப்பிட்டியான்னு கேட்கணும். அப்பாவே அப்பா சாப்பிடுங்கப்பா, சாப்பிடலன்னா சாப்பிட்டுக்கோங்கப்பா, ப்ரெஷர் மாத்திரை போட்டிங்களா, சுகர் மாத்திரை போட்டிங்களா கேட்கணும். சாப்பிடலன்னா சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போட்டுக்கோங்கன்னு சொல்லணும். குருவை பார்த்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். குரு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தெய்வத்தை கண்டு கன்னத்தில் போட்டுக்கணும். தெய்வத்தை பார்த்த உடனே என்ன பண்ணணும்? சுவாமி, இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்து, அரிய ஒரு பிறவி, மனித பிறவியை கொடுத்து, 2 கையால் வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த இறைவா, உனக்கு ஒரு நன்றி அப்படின்னு அவர் சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம் எல்லாம், என்ன வாரியார் சுவாமிகள் சொல்வார். ஏன்னா அவரை பார்த்த உடனே ஒருத்தன் கேட்டான், என்ன சுவாமி ஓசியில் கிடைக்குதுன்னு இப்படி வாரி பூசின்னு வந்துட்டுக்கிற? எதை பார்த்து? விபூதியை பார்த்து கேட்டான். சற்றும் யோசிக்காத குருநாதர் சொல்றார், டேப்பா, குடியிருக்கிற வீட்டுக்கு தாண்டா சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவத்துக்கெல்லாம் குடியிருக்கிற வீட்டுக்கு தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவத்துக்கு அடிக்க மாட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இறைவன் என் இதயத்துக்குள் குடியிருக்கிறான். நான் விபூதி வச்சிருக்கேன், சந்தனம் வச்சிருக்கேன், குங்குமம் வச்சிருக்கேன். அப்பனா என்ன அர்த்தம்? முழுமையாக நாம் எல்லாம் அந்த விபூதி என்று சொல்லக்கூடிய அந்த விபூதியை தரிப்பதற்கு அப்படி ஒரு வார்த்தை அவர் சொன்னார். அது மாதிரி இறைவனிடத்துல குளிக்கிற அன்னைக்காவது கோயிலுக்கு போகணும். ஏன்னா என்னைக்கு குளிக்கிறோமோ அன்னைக்காவது கோயிலுக்கு போகணுமா? எல்லாரும் குளிக்கிற அன்னைக்காவது கோயிலுக்கு போகணும். குருநாதர்கிட்ட கேட்டாங்க, சுவாமி நான் எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒன்றும் நிலைக்க மாட்டேங்குது, அங்கே வருது இங்கே போகுது, நான் என்ன செய்ய? அப்போ தான் அதுக்கு அவர் சொன்னார், டே அப்பா, குளிக்கிற அன்னைக்காவது கோயிலுக்கு போ, குளிக்கிற அன்னைக்காவது கோயிலுக்கு போனார். அதுக்கு இவன் சொல்கிறான், சுவாமி நான் ஆடியோட ஆடி, அமாவாசையோட அமாவாசை, சித்திரையோட சித்திரை, தீபாவளியோட தீபாவளி, பொங்கலோட பொங்கல் தான் குளிப்பேன். சரி குளிக்கிற அன்னைக்காவது போய் தொலைன்னார். தினமும் நான் ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லலை, தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தூங்குவதற்கு முன்னதாக சொல்லுங்கன்னு சொல்றேன். அதுவும் இந்த சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்றைய தினத்தில் இறைவனை வழிபாடு செய்து எல்லாம் நியூ இயருக்கு தான் குவியிறான். ஒரு கோயில் இல்லாமல் ராத்திரி 12 மணிக்கே ஓப்பனிங்கு. எங்கள் சென்னையிலெல்லாம் கட்டை கட்டி விட்டு வச்சுருக்குது, 25 லைனு. இன்னைக்குன்னு பாருங்க, மிஞ்சி போனால் ஏதோ ஒரு 10 பேர் பண்பாடு தெரிஞ்சோம். கபாலீஸ்வரர் கோயிலில் ஜனவரி 1 மார்கழி மாதம் வருமா?
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 கியூ கட்டிட்டு இருக்கோம். கட்டை இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு போகிறது. கியூ வரிசையில் நிற்கிறாங்க. நான் அப்போ கூட எல்லாருக்கும் சொன்னேன், எப்பயுமே மார்கழி மாதம் இந்த 30 நாள் நிகழ்ச்சி பண்ணுறது அங்கே வழக்கம். காலையிலேயே நிகழ்ச்சி திருவெம்பாவை சொற்பொழிவு நடக்கும். அம்மா நியூ இயர் வாழ்த்துக்கள். எனக்கு நியூ இயர் எல்லாம் இல்லைப்பான்ப. என்ன மேடம் உலகமே கொண்டாடின்னு இருக்கு, உங்கள் கபாலீஸ்வரரே கொண்டாடின்னு இருக்கார். இல்லைன்னு எனக்கு சித்திரை 1 தான்பாம்பா. நான் தமிழச்சி, அதனால் எனக்கு சித்திரை 1 தான் நான் கொண்டாடுவேன். அப்போது ஒவ்வொரு மனிதர்களும் அந்த சித்திரை 1 என்பது தமிழர்களுடைய ஒரு பண்பாடு என்பது நமக்கு தமிழ் வருடப்பிறப்பு. தெலுங்காரங்க ஒட்டு மொத்தமாக பாருங்க யுகாதியை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறாங்க. தெலுங்காரர்கள் அத்தனை பேரும் ஆந்திர மாநிலம் முழுவதும் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறாங்க. இன்னைக்கும் அவன் வருஷ பிறப்பையும் நாம கொண்டாடுறான். தெலுங்கு வருஷ பிறப்பு உண்டா இல்லையா? சந்துகளி பண்டகை என்ன களி? சந்துகளி பண்டகை உண்டா இல்லையா? என்ன பண்ணுவீங்க? கேழ்வரகோ அரிசியோ எடுத்து முறுக்கில் அச்சியில் போட்டு அதில் வேற, அதுக்கப்புறம் அவரைக்கொட்டை பருப்பை வேக வச்சு வெள்ளத்தை பாகு காய்ச்சி அந்த அவரைக்கொட்டை பருப்பையும் வேர்க்கடலையும் இடித்து அதில் ஒன்றா கொட்டி இந்த சந்துகளில் கொட்டி அப்படி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் கொண்டா இன்னும் கொஞ்சம் கொண்டா அப்படின்னும். அது என்னைக்கு? தெலுங்கு வருஷ பிறப்புக்கு. ஆனா நம்ம வருஷ பிறப்புக்கு எப்ப தமிழ் வருஷ பிறப்பு ஆடாது யாரு கொண்டாடினுக்குறாங்க? அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அடுத்த மொழிவுக்கு உரிய வருஷ பிறப்பை கூட நாம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆங்கில வருட பிறப்பு, தெலுங்கு வருஷ பிறப்பு கொண்டாடுறோம். ஆனா நம்ம தமிழ் வருஷ பிறப்பை கொண்டாடணும்னா ஆடா அதெல்லாம் யாருங்க கொண்டாடினுக்குறா? அவ்வளவு சலிப்பாகி போச்சு. அடுத்தவன் வருஷ பிறப்பை கொண்டாடுற நமக்கு, அடுத்த மொழியினுடைய வருஷ பிறப்பை கொண்டாடுற நமக்கு நம் மொழியினுடைய பெருமை ஏன் தெரிய மாட்டேங்குது? நீங்க இலக்கணம் எடுத்துக்கங்க, இல்ல எந்த புராணத்தையாவது எடுத்துக்கங்க. நம்ம தமிழ் மொழியில இருக்கிற மாதிரி வேற எந்த மொழியிலாவது புராணம் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். வேற எந்த மொழியிலாவது புராணம் இருக்கா? எந்த மொழியிலையும் கிடையாது. இளங்கோவடிகள்ல இருந்து இன்னைக்கு இடைக்காடர் சித்தர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் தான். 18 சித்தர்கள் எதுல இருக்கிறாங்க? தமிழ்ல தாங்கிறாங்க. 63 நாயல்மார்கள் எதுல இருக்கிறாங்க? தமிழ்ல தாங்கிறாங்க. 12 ஆழ்வார்கள் எதுல இருக்கிறாங்க? தமிழ்ல தான் இருக்கிறாங்க. நீங்க வேற எதுலையாவது காட்டுங்க பாப்போம். முருக அடியார்கள் எதுல இருக்கிறாங்க? தமிழர்கள்ல தாங்கிறாங்க. அப்போ இவ்வளவு பெருமைக்கு உரிய ஒரு மொழியாக இருந்தும் கூட ஏன் நம்மெல்லாம் இன்னும் பின்தங்கிட்டே இருக்கிறோம்? எதையோ கொண்டாடுறோம். ஆனா நம் மொழியினுடைய ஒரு சிறப்பு, நம் வருட பிறப்பினுடைய ஒரு சிறப்பை கொண்டாடுவதற்கு நாம் எல்லாம் சலித்து கொள்ளுகிறோம். அதெல்லாம் யார் மேடம் இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு உலக அறிவியல் என்று சொல்லக்கூடியது எதையோ விஞ்ஞானத்தை என்ன அனுப்புறாங்க? எதை அனுப்புறாங்க? சந்திரனுக்கு அனுப்புறாங்க. சந்திரனுக்கு அனுப்புறாங்களே, சூரியனுக்கு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்துக்கும் அனுப்புறான். ஆனா கிரகமே கண்டுபிடிக்காத அறிவியல் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாகவே இருந்தது நவகிரகம் என்று ஒன்றை வழிபாடு செய்து கொண்டிருந்தது நாம தான். அந்த நவகிரகத்தை கூட 12 ராசி என்று சொல்லக்கூடிய பேர்ல 27 நட்சத்திரங்கள் உட்பட்டது என்பதை சொல்லிக் கொண்டிருந்த ஒரு பண்பாட்டை கற்றுக் கொடுத்தவர்கள் நம்ம தமிழர்கள் தான். கும்பாபிஷேகம் என்று ஒன்றை செய்துவிட்டு மண்டலாபிஷேகம் என்று ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மண்டலாபிஷேகத்தினுடைய தன்மை என்ன என்பதை நமக்கு தெரியாமலேயே இன்னும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 நவகிரகங்கள் சேர்த்தால் கரெக்டா உங்களுக்கு பாருங்க 48ன்னு வரும். 12 ராசி, 9 நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், நீங்க கனெக்ட் பண்ணுங்க, கரெக்டா 48 வரும். 48 கொண்டது ஒரு மண்டலம். ஒரு மண்டலத்தை பூஜை மண்டலாபிஷேகம் என்று வைத்தார்கள்.
12 ஆண்டு காலம் கொண்டது அப்படின்னு. 12 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றோமா? அதுக்கு யாருக்காவது என்ன அர்த்தம்னு புரிஞ்சதா? அது எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, அந்த இறைவனுக்கு கீழே வைக்கக்கூடிய செப்பு தகடுக்கு திருவருள் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும், மற்றபடி வேற எதுவும் தெரியாது. ஆனா 12 ராசி என்று சொல்லக்கூடியது ஒரு ராசிக்கு ஒரு வருடத்தும் தான் செயல்படும். 12 ராசிகளுக்கும் நிறைவடைந்து விட்டால் அந்த உள்ள இருக்கக்கூடிய மூலவருக்கை மீண்டும் சக்தி எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக வழிபாட்டு முறையில் அதை வைத்தார்கள். அப்ப நம்ம தமிழர்கள் எவ்வளவு முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் பாருங்க. அறிவியலை காட்டிலும் 1000 மடங்கு உயர்ந்தவர்களாக நம் தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க. வேற எதுலையாவது இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. திதி 15ன்னு கொடுத்தாங்க, அமாவாசைன்னு தனியா கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியான்னு கொடுத்துட்டாங்க. அதுல பாருங்க, நமக்கெல்லாம் அதுல கொடுத்துருக்கும் பொழுது கூட சிவபெருமான பிரதோஷம், விநாயக பெருமான சங்கடர சதுர்த்தி, முருகப்பெருமான கிருத்திகை, அம்பால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, அமாவாசையா மூதாதையர்களுக்கு திதி குடு. வேற எதுலையாவது நமக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்க பிரிச்சு கொடுத்துக்கிறாங்களான்னு யோசிச்சு பாருங்க. வேற எந்த ஒரு இடத்திலும் நமக்கு கிடையாது, வேற எந்த மொழியிலையும் கிடையாது, அதான் உண்மை. ஆனா இவ்வளவும் கொடுத்திருந்தோம். நம்ம வருஷ பிறப்பை நம்ம தமிழர்கள், நம்மளுடைய தமிழ் மாதங்கள் எத்தனைன்னு தெரியாது இன்னும் பெரும்பாலும். ஆனா எங்களுக்கெல்லாம் பாரதத்திற்கு சொல்லுகிற பொழுது இன்னைக்கு வரைக்குமோ தமிழ் மாதத்தை வைத்து தான் நாங்க கணக்கு கொடுக்கிறோம். இன்னைக்கும் தமிழ் மாதத்தை வச்சு தான் கணக்கு கொடுக்கிறோம். சித்திரை 16ஆம் தேதி செய்யாறுல புதுப்பாக்கத்தில் ஆரம்பம் பாரதம். இங்கு முடிச்சு 2வது நாள் அங்க தொடங்குறேன். இன்னைக்கு வரைக்குமோ நாங்க கொடுக்கறது தமிழ் மாதத்தில் தான் கொடுப்போம். அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்தில் கொடுப்பதற்கு என்ன ஒரு சிறப்புன்னா, இன்னைக்கு வரைக்கும் நாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு வாங்க யாரு நிர்வாகத்தினர், எங்களுக்கெல்லாம் ஜனவரி பிப்ரவரியில சொல்லுங்கன்னு வாங்க. நான் சொல்லுவேன் சித்திரை 16 நீங்களே டேட்டை பார்த்துங்கன்னு. எனக்கு ஆங்கில வருஷ பிறப்பு தெரியாதுப்பா. என்ன மேடம் இவ்வளவு படிச்சுக்கிறீன்றீங்க, ஆங்கில வருஷ பிறப்பு தெரியாதுன்னு? ஏன்பா நாங்கெல்லாம் தமிழர்கள்ப்பா, தமிழ் மாசத்தை கணக்கு வச்சு சொல்லுங்கப்பா. அப்போ இதெல்லாம் எவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னு பாருங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம எல்லாம் தமிழை பயன்படுத்துவது சிறப்பு. தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க, முக்கியம் தமிழ் புத்தாண்டு. ஏன்னா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பு. அதே மாதிரி நம்மளுடைய கிரகங்கள் 9ன்னு கொடுத்தோம் தெரியுமா? இந்த கிரகங்கள் 9, ஒவ்வொரு கிரகமும் எவ்வளவு ஆண்டு காலம் எதனை சுற்றும் என்பதை கணக்கு பண்ணி கொடுத்தாங்க. சூரிய பகவான் இவ்வளவு ஆண்டு காலம், சந்திர பகவான் இவ்வளவு ஆண்டு காலம், புத பகவான் இத்தனை ஆண்டு காலம், அதே மாதிரி வியாழ பகவான் இத்தனை ஆண்டு காலம். இன்னைக்கு அதை வச்சுதான் முழுக்க முழுக்க கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதையெல்லாம் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்? அதுதான் காரணம். அப்போ சித்திரையினுடைய சிறப்பு எப்படி ஒவ்வொரு மாசத்திற்கும், இந்த தமிழ் மாதத்திலேயே ரொம்ப சிறப்பு சித்திரைக்குரியது. சித்திரை முதல் சித்ரா பௌர்ணமி அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது. இந்த ரெண்டும் விசேஷம். நம்மள சித்ரா பௌர்ணமி அன்றைய தினத்தில் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர், உலகத்துல வேற எங்கேயுமே கோயில் கிடையாது. யாருக்கு? சித்திரகுப்தருக்கு வேற எங்கேயும் கோயில் கிடையாது. அங்க ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். தங்கத்தினால் ஆன சித்திரகுப்தரை ஊர்வலம் கொண்டு வருவாங்க. நீங்க வேற ஏதாவது கடவுளுக்கு பேர் இருக்கா பாருங்க. நம்ம யமதர்மராஜாவினுடைய கணக்கு பிள்ளையாக இருக்கக்கூடியவருக்கு பேரே சித்திரகுப்தர்னு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த சித்திரகுப்தர் வேற யாரும் இல்லை, சிவபெருமான் தான் சித்திரகுப்தர். யமதர்மராஜா இடத்தில் கணக்கு கொடுத்தார். அவரவர்கள் ஆயுள் காலத்தை எப்படி கணக்கு பண்ணி எப்படி நான் பிடிக்கிறதுன்னார். பாவ புண்ணியத்திற்கு ஏற்றார் போல சொர்க்கம் நரகம் கொடுக்கணும் இல்லையா? பாவம் எது புண்ணியம் எது எனக்கு எப்படி தெரியறதுன்னார். அப்ப சிவபெருமான் கிட்ட அந்த கணக்கு கொடுத்து யாருக்கிட்ட? யமன் கிட்ட கொடுக்கும் பொழுது, சுவாமி நானே எல்லாத்தையும் பார்க்கணும்னா என்னால முடியாது, எனக்கு ஒரு கணக்கு பிள்ளை வேணும்னார். சரி யாரையாவது அனுப்பி வைக்கலான்னு ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சார்.
அவர் எப்படி எழுதிக்கினாராம் கணக்கு, அவங்க ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கணக்கு எழுதினார். நம்ம ஆளுகள்லாம் ஒரு மாதிரி கணக்கு எழுதினார். யமதர்மராஜாவுக்கும் ஒன்றும் புரியல, இது என்ன இது கணக்கே ஒரு மாதிரியா இருக்கேன்னார். இதான் கணக்குன்னார். உடனே பார்த்தார், சுவாமி நீங்க அனுப்பி வச்ச கணக்கு புள்ளை பிடிக்கிறார், என்ன பண்ணலாம், கவலைப்படாத நானே கணக்கு புள்ளியா வரேன். சித்ரா பௌர்ணமி அன்றைய தினத்தில் சிவபெருமானே சித்திரகுப்தராக வந்தார். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லா கோயிலையும் பால் குடம் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கை அன்றைய தினத்தில் எழுதப்படுகிறது. பாவ புண்ணிய கணக்கு அன்றைக்கு எழுதப்படுகிறது. அதனால தான் இந்த சித்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் சிறப்பான மாதமாக, முதல் மாதமாக தோன்றப்பட்டது. பிரம்மா கணக்கை எழுத ஆரம்பிச்ச, தலையெழுத்தை எழுத ஆரம்பிச்சு படைத்து நம் தலையெழுத்தை எழுத ஆரம்பிச்சது சித்திரை 1க்கு தான் எழுத ஆரம்பிச்சார். சித்திரகுப்தர் கணக்கு எழுத ஆரம்பிச்சது இந்த சித்திரையிலே. சரி, இது சித்திரை மாதத்திற்குரியது. வைகாசிக்கு என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்துல தான் முருகப்பெருமானுடைய அவதாரம். காஞ்சிபுரத்துல வைகாசி மாசம் கருட சேவை என்று சொல்லக்கூடிய சேவை நடத்துவாங்க. திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கருட சேவை நடத்துவாங்க. அப்பதான் விசிறி தானம், கோதானம், அன்னதானம், ஆடை தானம், சொர்ணதானம், எல்லா தானமும் 32 வகையான தானம் செய்யக்கூடிய நாள் அந்த கருட சேவை. காஞ்சிபுரம் முழுவதும் தானம் பண்ணுவாங்க. யாரு என்ன தானம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பழக்கடை வச்சுருக்கவர் பழம் தானம் பண்ணுவார், ஜவுளி கடை வச்சுருக்கவர் ஜவுளி தானம் பண்ணுவார், விசிறி கடை வச்சுருக்கவர் விசிறி தானம் பண்ணுவார், அரிசி கடை வச்சுருக்கிறவர் அன்னதானம் பண்ணுவார். அப்படி 32 வகையான தானத்தை அன்னைக்கு பண்ணுவாங்க காஞ்சிபுரத்துல. வைகாசி மாசத்துல கருட சேவை நடக்கும். வைகாசி விசாகம் சிறந்தது. ஆனி மாசம், ஆனி திருமஞ்சனம், ஆனி மாசத்துல திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிதம்பரத்துல ஆனி மாசத்துல என்ன பண்ணுவாங்க, திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வார்கள். திருமஞ்சனம், ஆனி திருமஞ்சனம். ஆனிக்கு அடுத்து ஆடிப்புறம். ஆடி மாசத்துல நமக்கெல்லாம் என்ன வருது, ஆடி பூரம், ஆண்டாள் அவதாரம் செய்தது. ஆடி 18, ஆடி பெருக்கு, ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வருது, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய வரலட்சுமி. அன்னைக்கு தானே வரலட்சுமி விரதம், வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடியது ஆடி மாசம். இவ்வளவு வந்துடும். அப்போ ஆடி 5 வெள்ளிக்கிழமை குலதெய்வத்திற்கு பொங்கல் வைப்பாங்க எல்லாரும். 5 வெள்ளிக்கிழமை, 5 செவ்வாய்க்கிழமை வைப்பாங்க. மெட்ராஸ்ல எல்லாம் ஆடி மாசத்துல 7 வாரம், 9 வாரம், 11 வாரம் கூழ் ஊத்துவாங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் திருவிழாவாக இருக்கும். முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம்னு கூழ் ஊத்த ஆரம்பிப்பாங்க. எல்லா அம்பாள் கோயிலையும் கூழ் ஊத்துவாங்க. ஆடி மாசத்துல சிறப்பு. ஆவணி விநாயகர் சதுர்த்தி. ஆவணி இன்னொரு சிறப்பு. கழுத்துல என்ன போட்டுனுங்கிறீங்க, ஆவணி அவிட்டம். பூணூல் மாற்றுதல். ஆவணி அவிட்டம் பூணூல் மாற்றுதல்னு சொல்லக்கூடியது. விநாயக பெருமானுடைய அவதார தினம் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி, ஆவணி சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. சங்கட அர சதுர்த்தி எதுல வரும், தேய்பிறையில வரும். வளர்பிறையில வரக்கூடிய ஒரே ஒரு சதுர்த்தி எது, விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய 4வது நாள். ஆவணி மாசத்துல 4வது நாள் அமாவாசை கழித்து வரக்கூடிய 4வது நாள் சிறப்பு. அதே மாதிரி அடுத்து எதுல வருது, ஆவணி போச்சுன்னா புரட்டாசி. புரட்டாசியில என்ன சிறப்பு, நவராத்திரி. நவராத்திரி ஒரு சிறப்பு. இன்னொன்னு மகாலயபட்சம். என்னது, அமாவாசை. என்ன சிறப்பு, இருக்கிறதுலே பெரிய அமாவாசை எந்த அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு பேரு, பெரிய அமாவாசைன்னு பேரு. மற்ற எந்த அமாவாசைக்கும் சிறப்பு இல்லைனாலும் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை கும்பிட்டே தீரணும்.
மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணியத்தை நமக்கு தரவல்லது. அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க நமக்கு என்ன சிறப்பு வருது? எப்படி புரட்டாசி மாத காலம் அப்படின்றதுல அமாவாசை ஒரு சிறப்பு, இன்னொன்று நவராத்திரி 9 நாள் சிவப்பு, ஆயுத பூஜை, அதுக்கு அடுத்து என்ன வரும்? விஜயதசமி. விஜயதசமி, சரஸ்வதி பூஜை எதுல வரும்? புரட்டாசியில வரும். அதுக்கு அடுத்து என்ன வருது? ஐப்பசி, கார்த்திகை தீபம். நமக்கு ஐப்பசி அப்படின்னு சொல்லக்கூடியதுல எதுல? புரட்டாசியிலேயே நமக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. என்ன போடுவீங்க? சொம்புல நாமம் போட்டுட்டு வீடு வீடா போய் என்ன எடுக்கணும்? அம்மா பிச்சாந்தேகி எடுக்கணுமா? 3 வீடுகளிலாவது ஜாதி மத பேதம் பார்க்காமல் பிச்சை எடுத்து 3 பேருக்காவது அன்னதானம் செய்துவிட்டு திருப்பதி ஏழுமலையானை போய் தரிசனம் செய்தால் முழு பலன் உண்டு, இல்லைன்னா பாதி தான் உண்டு. புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு. 5 சனிக்கிழமை இலை போடுவாங்க, உண்டா இல்லையா? 5 சனிக்கிழமை இலை போடுவாங்க. அடுத்த மாசம்தான் ஐப்பசி. ஐப்பசியில நமக்கு என்ன சிறப்பு? அன்னாபிஷேகம். சிவபெருமானுக்கு பௌர்ணமி திதியில அன்னாபிஷேகம். அதுக்கு அடுத்து கேதார கௌரி விரதம். கேதார கௌரி விரதம். எது? பெண்கள் எல்லாம் வீட்டுக்காருக்கு ஆயுசு அதிகரிக்கணும்னு என்ன பண்ணுவீங்க? நோன்பு இருப்பது. நோன்பு இருந்து அந்த அதிரசத்தை சுட்டு படையல் படைச்சி விரதம் இருப்போம். தீபாவளி என்று சொல்லக்கூடிய நரகாசூரனை வதம் செய்துவதை கொண்டாடக்கூடியது ஐப்பசி மாதம். தீபாவளியை கொண்டாடக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம். அடுத்து இருக்கக்கூடிய மாதம் கார்த்திகை. கார்த்திகையில என்ன கொண்டாடுவோம்? கார்த்திகை தீபம். கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றுதல். அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றுதல். ஆனா தீபம் ஏற்றதுக்கு எதற்கு அன்னைக்கு 1 மாசம் மட்டும் நம்மளுக்கு அவ்வளவு சிறப்பு கொடுக்கறாங்க இந்த தீபம் ஏற்றதுக்கு? ஏன் மற்ற மாசத்தை காட்டிலும் கார்த்திகையில தீபம் ஏற்றி அண்ணாமலையாரை வழிபாடு செய்யணும்னா அந்த தீபத்தை 84 லட்ச யோனி வேதம் பார்த்தால் முக்தி கிடைச்சிடும். 84 லட்ச யோனி வேதம். யோனி வேதம்னா என்னது? ஜீவராசிகள்னு அர்த்தம். இன்னொன்னு, இந்த உயிர் பிரியறதுக்கு முன்னாடி இப்ப எல்லாரும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிட்டு உயிர் பிரியிற பொழுது நீங்கெல்லாம் உயிர் தீர்த்தம் விடுவீங்க இல்லையா? அப்போ விடுகிற பொழுது அண்ணாமலை நினைச்சாவே முக்தி கிடைக்குது. எப்ப நினைக்கணும்? உயிர் போகிற பொழுது நினைக்கணும். உயிர் போகிற பொழுது நினைக்கணும். அப்போ உயிர் போகிற பொழுது அண்ணாமலையாருக்கு அரோகரா. அப்ப அந்த மாசத்துக்கு எவ்வளவு சிறப்பு! அதனால்தான் நினைத்தால் முக்தி தரக்கூடிய தலம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லப்பட்டது. பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம் நடராஜ பெருமான். இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் முக்தி தரக்கூடிய தலம் திருவண்ணாமலை. காசியில் இறந்தால் முக்தி. காசிக்கு நிகரான பதி நம்ம ஸ்டேட்ல இருக்கு. எது? ராமேஸ்வரம். எது? ராமேஸ்வரம். 5 முக்தி தரக்கூடிய தலம் நம்ம ஸ்டேட்ல இருக்கு. அப்ப தமிழர்களாக பிறந்ததற்கு நாமெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு யோசிக்கணும். பிறந்தா திருவாரூர் எந்த ஸ்டேட்ல இருக்குது? தமிழ்நாடு. வாழ்ந்தால் காஞ்சிபுரம் எங்க இருக்குது? தமிழ்நாடு. தரிசித்தால் சிதம்பரம் எங்க இருக்குது? தமிழ்நாடு. நினைத்தால் திருவண்ணாமலை எங்க இருக்குது? தமிழ்நாடு. இறந்தால் முக்தி தரக்கூடிய தலம் காசியம்பதி. காசிக்கு நிகரான பதி ராமேஸ்வரம். அப்போ நாமெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கிறோம்! தமிழர்களாக பிறப்பதற்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கிறோம்! ஏன் இந்த 4 தலத்துல ஏதாவது ஒரு தலம் கண்டிப்பா தரிசனம் பண்ணிடுவோம், எப்படின்னா வணங்கிடுவோம், எப்படியாவது ஒரு தலத்தையாவது பார்த்துருவோம். அப்ப நமக்கெல்லாம் புண்ணியம் எவ்வளவு கிடைக்கும்! அப்ப புண்ணியவர்களாக இருந்தால் மட்டும்தானே தமிழ்நாட்டில் பிறக்க முடியும். யோசிச்சு பாருங்க, தமிழர்களாக பிறந்ததுக்கே நம்ம எல்லாம் பெருமைப்படணும். அப்போ
அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒரு மாதம் கார்த்திகை. அதுக்கப்புறம் முக்தி தரவல்லவா முகிழ்மின் முலையாளுமை நங்கை பங்கா சித்தா சித்தி திறம் காட்டும் சிவமே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழையனோர் மேவியவா ஆண்டா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேனாவேனே. இறைவனுடைய கருணையினால கார்த்திகை சோமவாரம் என்று ஒரு விரதம் இருக்கு, உண்டா இல்லையா? ஆமா. இப்ப எங்க திருவிழா நடந்துனுக்குது? மதுரையில மதுரை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கார்த்திகை சோமவாரத்தில் கல்யாணம். இல்ல, 10 நாளைக்கு சித்திரை திருவிழா என்பது மனிதர்களால் கொண்டாடப்படுவது. முதல்ல தெய்வத்துக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னா கார்த்திகை சோமவாரத்துல கல்யாணம் ஆச்சு. அதனால்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன விரதம்? இங்க சித்திரை திருவிழா. ஆனா ஒவ்வொரு மாதத்துக்கு நம்ம சித்திரை நம்மளுடைய தமிழ் வருஷ பிறப்புல ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? அந்த சிறப்புகள் என்ன என்ன ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் எந்த சிறப்பும் இல்லை. நம் முன்னோர்கள் எவ்வளவு வகுத்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்ல வரேன். அப்போ சித்திரை மாதத்திற்கு என்ன திருவிழா, அதே மாதிரி வைகாசி மாசத்துல என்ன திருவிழா, ஆனி மாசம் என்ன திருவிழா, ஆடியில என்ன திருவிழா, ஆவணி என்ன திருவிழா, புரட்டாசி என்ன திருவிழா, ஐப்பசி என்ன திருவிழா, கார்த்திகை என்ன திருவிழா, மார்கழி வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. அதுக்கு அடுத்து திருவாதிரை நன்னாள் மார்கழி ஆருத்ரா தரிசனம். நடராஜ பெருமான அன்னைக்கு எல்லாரும் மார்கழி மாசத்துல தரிசனம். மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய தனுர் மாதம் 30 நாளும் விசேஷம். ஏன்? உள்ளம் என்கின்ற பீட மாதம்னு ஒரு பேர், அதுக்கு பேரே பீட மாதம்னு பேரு. அதுக்கு ஏன் அந்த மாசத்துக்கு அப்படி ஒரு பேர் வச்சாங்க தெரியுமா? இறைவனை உள்ளம் என்கின்ற உயர்வான இந்த பீடத்துல வச்சு வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு மாதம். அந்த மாசத்துல கல்யாணம் கிடையாது, நமக்கு தான் கிடையாது. ஐயருங்க அந்த மாசத்துல தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற மாசத்துலலாம் மற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்க அந்த மாசத்துல தான் கல்யாணம் பண்ணுவாங்க. பீடு உடைய மாதம் என்பது பொருள். அப்போ நமக்கெல்லாம் எப்போ உள்ளம் என்கின்ற உயர்வான பீடத்தில் வைத்து வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு மாதமாக எந்த மாதம் இருக்கிறது? மார்கழி மாதம். அடுத்த மாசம் தை. தை மாசம் என்ன விசேஷம்? தைப்பூசம், மகர சாந்தி விழா. தைப்பூசம் முதல்ல தை பொங்கல். தைப்பொங்கல், தை திருநாள் தான் ஃபர்ஸ்ட். பொங்கல் மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். அதுக்கப்புறம் என்ன பொங்கல்? தை 1 அன்னைக்கு என்ன பொங்கல் வைப்பீங்க? சூரிய பொங்கல் வைப்பீங்க. ஏன்? அவன் இல்லைன்னா நம்ம கெதி எல்லாம் அதோ கெதி. சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக சூரியனுக்கு பொங்கல் வைப்போம். சூரியனுடைய ஒளியில் இருந்து கிடைக்கக்கூடிய டி விட்டமின் என்கின்ற ஒரு விட்டமின் நமக்கு எந்த ஒரு எதில் டேப்லெட்லையும் கொடுக்க முடியாது, எதுலையுமே கொடுக்க முடியாது. அவங்கிட்ட இருந்து மட்டும்தான் அதை பெற முடியும், வேற எதுல இருந்தும் பெற முடியாது. அதனால ஒரு நாள் அவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த விழா கொண்டாடப்பட்டது. தமிழர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் இது எல்லாமே. யாரோ அயல் நாட்டுக்காரன் கொண்டாடுற திருவிழா கிடையாது. எல்லாம் இப்ப அப்படிதான் இருக்குது நமக்கு நாடே. எல்லாம் வெளிநாட்டுக்காரன் கொண்டாடுறதெல்லாம் நம்ம கொண்டாடி இருக்கிறோம். நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது, உண்டா இல்லையா? நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் பட்டியலிட்டு சொல்லினுக்கிறேன், ஏன்னா நான் திருவிழா ஆகுதுன்னு. அப்போ தை மாதம் முதலில் நமக்கு வரக்கூடிய திருவிழா என்பது சூரிய பொங்கல். முந்தின நாள் போகி, மறுநாள் தை பொங்கல், அதுக்கப்புறம் மாட்டம் பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல். அப்போ பாருங்க, விசேஷம் தை என்று சொல்லக்கூடியது.
அதுல மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்வாங்க. அதுக்கப்புறம் ரத சப்தமி. ரத சப்தமி, ரதத்தை முன்பு சொன்ன இல்லையா, சூரிய பகவான் உத்தராயணம் தட்சணாயனம் என்று 2 நாட்கள் 2 அயனம் இருக்கிறது சூரிய பகவானுக்கு. அந்த அயனத்துல வடகிழக்கிலிருந்து உதிக்கக்கூடிய ஒன்று, தென்கிழக்கிலிருந்து உதிக்கக்கூடிய ஒன்று, 2 பக்கம் உதிப்பார். 2 பக்கம் தேர திருப்புவார். யாருக்காவது தெரியுமா சூரிய பகவானுடைய தேரோட்டி யாருன்னு? நான் பேர் சொல்லாம சொல்றேன். கருட பகவானுக்கு அண்ணா அருணன் என்பது அவருடைய பெயர். கருட பகவானுக்கு அண்ணன் கால் ஊனம், அவர் தான் தேர் ஓட்டுறார். கால் ஊனம், அவர் தான் தேர் ஓட்டுறார். அப்போ அந்த அருணன் என்று சொல்லக்கூடிய தேரோட்டி தேரை ரதத்தை திருப்பக்கூடிய தினம் தை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு. அதை நம்மால் கணக்கு பண்ணி, டேப்பா நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும், அதனால உனக்கே முதல் பொங்கல் வைக்கிறோம்னு வச்சுட்டாங்க. இதை வேற எந்த நாட்டுக்காரனும் கண்டுபிடிக்கல. தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம தான் இதை கண்டுபிடிச்சோம், நாம தான் இதை வச்சோம். யோசிச்சு பாருங்க இப்ப எவ்வளவு சிறப்பு என்பதை. அப்போ அவ்வளவு சிறப்புக்கு உரிய ஒரு நன்னாளை நம்ம எல்லாம் கொண்டாடாம விட்டுட்டு இருக்கிறோம். தை மாசம், தை வெள்ளிக்கிழமை சிறப்பு. தை வெள்ளியில குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்ச அந்த அம்மா நம்மளை வாழ வைப்பாலாம் 16 வகையான செல்வத்தோடு. அப்ப தை வெள்ளிக்கிழமை சிறப்பு. அதே மாதிரி ரத சப்தமி, எது ரதத்தை திருப்புவது. 886 ஆண்டு காலம் வாழ்ந்த பீஷ்மர் அன்றுதான் மரண படுக்கை என்கின்ற அம்பு படுக்கையிலிருந்து உயிர் விட்ட தினம் ரத சப்தமி. அதுக்கப்புறம் தை மாசத்துல என்ன இருக்கு? தைப்பூசம். தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு பழனியிலே இடும்பனாக இருக்கக்கூடியவன் அந்த மலையையே எதை தூக்கிட்டு போனா? காவடியாக சிவசக்தி மலை. அந்த சிவசக்தி மலை என்று சொல்லக்கூடிய மலையை எடுத்துக்கொண்டு போய் பழனி ஆண்டவர் தங்கும் விதமாக அந்த இடத்துல காவடியாக இறக்கி வைத்தான். அந்த தினத்தை தான் நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த தினத்தை தான் கொண்டாடி தைப்பூசமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தை கிருத்திகை காவடி எடுப்பாங்க எல்லாரும். தை கிருத்திகை காவடி எடுப்பாங்க. அப்போ தை மாசத்திலையும் விசேஷம் இருக்கு. அதுக்கு அடுத்து மாசி மாதம். மாசி மாதம், மாசி மாதத்துல என்ன சிறப்பு? மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி. சிவபெருமானுக்கு வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினத்தில் மார்கழி மாசம் எப்படி ஒரு நாள் முழுக்க பெருமாளுக்கு உபவாசம் இருந்து ராப்பத்து பகல் 10ன்னு சொல்லிட்டு வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினத்தில் சொர்க்கவாசல் கதவை திறந்து எப்படி உள்ளே போய் பெருமாளை பார்த்தால் நமக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்குமோ அதுபோல வைகுண்ட ஏகாதசியை போன்று சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்றைய தினத்தில் ஒரு நாள் கண்ணு முடிச்சு காலையில 6 மணிலிருந்து மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் உண்ணா நோம்பிருந்து தூங்காம இருந்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு கைலாய பதவி கொடுக்கிறார். இதையும் சொன்னவன் யாரு? நம்ம தமிழன். இதையும் சொன்னது யாரு? நம்ம தமிழர்கள். அதே மாதிரி மாசி மாதம் இன்னொரு விசேஷம் என்னது? மாசி மகம். மாசி மகம் இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப விசேஷம் மாசி மகம். ஏன் யாருக்காவது தெரியுமா? மாசி மகத்துல என்ன விசேஷம்? கும்பமேளா ஓகே, அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனா மாசி மாசத்துல என்ன விசேஷம்? மாசி மகம் அது மட்டும் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. மாசி மகத்துக்கு யாருக்குமே சிறப்பு தெரியாதா? மாணிக்க வாசகர் மாசி மகத்துல மாணிக்க வாசக பெருமான் குதிரையை வாங்கிறதுக்கு வந்தது உண்டு. வேற என்ன நம்ம தெய்வத்தினுடைய விசேஷம் யாருக்கும் தெரியாது. அதுக்கு தான் சொல்றது, இதெல்லாம் கத்துக்கணும், பார்க்கணும். 1 கோடி பாவம் செய்த, இதெல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. 1 கோடி பாவம் செய்தவராக இருந்தாலும் கூட மாசி மகம் அன்றைய தினத்தில் உங்கள் ஏரிகளிலோ குளங்களிலோ
ஆறுகளிலோ யாராவது ஒருவர் போய் ஒரே ₹1 காயினை தலையில வச்சுட்டு ஏரி, ஆறு, கடல், குளம் என்று சொல்லக்கூடியதுல தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை செய்த பாவம் விலக வேண்டும் இறைவா என்று பிரார்த்தனை செய்து கொண்டு 3 கை தீர்த்தத்தை எடுத்து சூரிய பகவானுக்கு காணிக்கையாக்கி விட்டு 3 முறை முங்கி எழுந்தீங்கன்னா தெரியாமல் செய்த 21 தலைமுறை பாவம் போக்கக்கூடிய நாள் மாசி மகம். பெரும்பாலும் நமக்கெல்லாம் தெரியல. தட்சனுடைய மகளாக தாட்சாயணி அவதாரம் செய்த நாள் மாசி மகம். பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதி அவதாரம் செய்த நாள் மாசி மகம். அப்போ செய்யணுமா வேண்டாமா? பாவம் போகக்கூடிய ஒண்ணு. அப்போ இங்கிருந்து கும்பகோணம் போய் நீங்கெல்லாம் மாசி மகத்திற்கு கும்பகோணம் போனீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குலத்தில் போய் அந்த குலத்தில் ₹1 காயினை வச்சுட்டு ஒரு பூ அல்லது ஒரு மஞ்சள், ஒரு குங்குமம் அல்லது ஒரு விபூதி ஏதாவது தலையில வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி பார்த்து 3 கை தீர்த்தத்தை சூரிய பகவானுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு கங்காதேவி வருக, கங்காதேவி வருக, கங்காதேவி வருகன்னு சொல்லி கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி போன்ற புண்ணிய நதிகளினுடைய பெயரை சொல்லிட்டு 3 முறை முங்கி எழுந்தீங்கன்னா 66,000 கோடி தீர்த்தத்தில் நீராடிய புண்ணியம் ஒரே நாள்ல கிடைக்குது. வேற எந்த நாளுக்கும் இல்லை, ஒரே நாள்ல கிடைக்கும். சரி, கும்பகோணம் போக முடியல, எங்களுக்கெல்லாம் எதனா வழி இருக்கா? இருக்கு. ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய மக நட்சத்திரம்னு ஒண்ணு வருது இல்லையா? அன்றைய தினத்தில் உங்க வீட்டு பாத்ரூம்ல உங்க முகம் நான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, இப்ப நான் எந்த திசை பார்த்து உட்கார்ந்து இருக்கேன்? வடக்கு பார்த்து. உடனே கேட்டுறாதீங்க எங்க வீட்டு பாத்ரூம் கிழக்குல இருக்குது, மேற்குல இருக்குது. எப்படியனா இருக்கட்டும் ஐயா, உங்க வீட்டு பாத்ரூம்ல நீங்க உட்கார்றது வடக்கு பார்த்து உட்காருங்க. வலக்கரத்தை நீங்க பக்கெட் வச்சுக்கிறீங்களா, அண்டா வச்சுக்கிறீங்களா, குண்டா வச்சுக்கிறீங்களோ, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த வலக்கரத்தை அதுல கை வைங்க. ஓம்னு சொல்லிட்டு விரல்ல எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கங்காதேவி வருக, யமுனாதேவி வருக, சரஸ்வதி வருக, காவேரி வருகன்னு உங்களுக்கு தெரிஞ்ச புண்ணிய நதிகளினுடைய பெயர் அத்தனையும் சொல்லிட்டு ஒரு 3 ஜக்கு தண்ணிய 3 சொம்பு தண்ணிய தலையில குளிச்சிங்கன்னா அந்த மாசம் தெரியாம பண்ணதெல்லாம் போயிடும். உங்க பிள்ளைகளுக்கு பாவம் செய்யறாது. இதை சொல்லி கொடுத்தவன் தமிழன். குளிக்கிறதுக்கு கூட சொல்லி கொடுத்தவன் யாரான்னு கேட்டா நம் தமிழன். குளிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தவன். இது மகம் நட்சத்திரத்துல மட்டும்தான் பண்ணணுமான்னா இல்ல, தினமும் பண்ணலான்றான். ஏன்? அன்றாடம் செய்யக்கூடியது அன்னாடமே போயிடும்ன்றான். புண்ணிய நதிகளை வர சொல்லி குளி, அன்றாடமே போயிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா மக நட்சத்திரத்துல குளித்தால் நம்ம அப்பா பண்ணது அம்மா பண்ணது ரெண்டும் சேர்த்து போகும், தாத்தா பாட்டி பண்ணது சேர்ந்து போகும். அதுக்காக தான் மக நட்சத்திரம். அதனால மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினத்தில் நீர்நிலைகளில் நீராடணும். நம்ம எல்லாம் எங்கேயாவது ஒரு குளம், எங்கேயாவது ஒரு ஆறு, எங்கேயும் இல்லையா நம்ம வீட்டு பாத்ரூமே குளமா நினைக்க வேண்டியதுதான், ஆறா நினைக்க வேண்டியதுதான். அப்படி நீராடணும்னு சொல்றாங்க. ஒன்றா உலகத்து அனார்தாமே, ஒழிதோரோழி உயர்ந்தார்தாமே, நீற்றாகி எங்கும் நிமிர்ந்தார்தாமே, தீ நீர்வழி ஆகாசமானார்தாமே, கொன்றாடும் கோற்றை உதைத்தார்தாமே, கோலப்பழனை உடையார்தாமே, சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே, திருவாலம் காடுரையும் செல்வர்தாமே. மாசி மகம் முடிந்த உடனே பங்குனி. என்ன விசேஷம்? பங்குனி உத்திரம். பங்குனி மாதத்தில் உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது விசேஷம். பங்குனி உத்திரத்துல என்ன நிகழ்வு?
எல்லா தெய்வத்திற்கும் பங்குனி உத்திரத்தில் தான் கல்யாணம் ஆச்சு. பார்வதி பரமேஸ்வரனுக்கு பங்குனி உத்திரத்துல கல்யாணம். தாட்சாயணி யாரு? சிவபெருமானுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் தாட்சாயணி அம்மையாருக்கும் திருமணம் பங்குனி உத்தரத்தில். ராமருக்கும் சீதைக்கும் பங்குனி உத்தரத்தில். கிருஷ்ணருக்கும் பாமா ருக்மணிக்கும் பங்குனி உத்தரத்தில். அர்ஜுன பெருமான் அவதாரம் செய்தது பங்குனி உத்தரத்தில். தெய்வை வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணம் பங்குனி உத்தரத்தில். எல்லா தெய்வத்திற்கும் திருக்கல்யாணம் எதுல நடந்தது? பங்குனி உத்தரத்தில். ஒரே ஒரு தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மட்டும் என்னைக்கு கல்யாணம் மாறுபடுது? கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் கல்யாணம். அதனாலதான் உங்களுக்கு எல்லாருக்கும் கார்த்திகை சோமவாரத்துல விரதம் இருக்க சொன்னதனுடைய நோக்கம். அப்போ பங்குனி மாசத்தில் பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு தென்னாடு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அழகு குத்தி வேல் குத்தி காவடி எடுத்து விசேஷம் பண்ணுவாங்க. தென்னாட்டு பக்கம்லாம் ராமேஸ்வரம், குயவன்குடி, அதுக்கப்புறம் ராமநாதபுரம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த பக்கம் இருக்கக்கூடிய மதுரையம்பதி, அந்த சைடில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, இந்த சைடில் எல்லாம் பங்குனி உத்தரத்தில் இவ்வளவு விசேஷம் பண்ணுவாங்க. இத்தனை மாதங்களிலும் இவ்வளவு விசேஷம் இருக்கக்கூடிய தமிழ் மாதங்கள் என்று சொல்லக்கூடிய மாதங்களாக நமக்கு புண்ணியத்தை தரவல்ல ஒரு மாதங்களாக ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விசேஷத்தை வைத்து அந்த மாதத்திற்கு உரிய பெருமைகளை சொல்லிக் கொடுத்து நம் தமிழ் வருட பிறப்பு என்று சொல்லக்கூடியது அவ்வளவு விசேஷமானது, அவ்வளவு விசேஷமானது. வருங்காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததிகள், இளைஞர்கள் முடிந்த வரைக்கும் என்ன பண்ணணும்? இந்த காலத்தை எல்லாம் கொண்டாடாம, எதை ஜனவரியை கொண்டாடாம முடிஞ்ச வரைக்கும் எதை கொண்டாடணும்? தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய. ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது தெரியாம இருந்திருக்கும், இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஒரு மாசத்திற்கும் எவ்வளவு விசேஷம், தமிழ் வருட பிறப்பு எவ்வளவு விசேஷமானது. அதே மாதிரி இந்த சித்திர மாசத்துல தான் ஒரு விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம். தர்மராஜா என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவானிடத்தில் இருந்து அட்சய பாத்திரம் வாங்கியது இந்த தமிழ் மாசம் சித்திரையில தான். அட்சய திதியை, அட்சய திதி எது? இந்த மாசத்துல தான் அமாவாசை கழித்து வரக்கூடிய 4வது நாள் அட்சய திதி. நம்மால் நகை கடைக்காரர் மொத்த பேரும் நம்ம தலையில என்ன அர்ச்சனுங்கிறாங்க? அர்ஜுன பெருமான் பாசுபதம் பெற்ற தினம் அட்சய திதி. திரௌபதிக்கு பகவான் எம்பெருமான் அஷ்டலட்சுமிய நாயகன் கிருஷ்ணன் என்ன கொடுத்தார்? சேலை கொடுத்த தினம் அட்சய திதி. சிவபெருமான் பாசுபதம் கொடுத்தது அட்சய திதி. அதே மாதிரி யாருக்கு? சூரிய பகவான் தர்மராஜாவுக்கு அட்சய திதியில் தான் அட்சய பாத்திரத்தை கொடுத்தார். மணி மேகலை என்று சொல்லக்கூடியவள் கையில அட்சய பாத்திரம் இருந்தது. அந்த அட்சய பாத்திரம் எடுத்த தினமும் அட்சய திதி. மணிமேகலை யாருக்காவது தெரியுமா யாருன்னு? கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் மணிமேகலை. அந்த மணிமேகலை கையில ஒரு அட்சய பாத்திரம் இருந்தது. அந்த அட்சய பாத்திரம் என்று சொல்லக்கூடியது அட்சய திதி அன்றைய தினத்தில் தான் அவள் கைக்கு வந்தது. அப்படிப்பட்ட சிறப்புக்கு உரிய அட்சய திதி அன்னைக்கு நாமெல்லாம் என்ன பண்ணணும்? முழுமையாக அன்னதானம் செய்யணும். ஒரே ஒருத்தருக்காவது தயிர் சாதம் வாங்கி கொடுக்கணும். அன்னைக்கு ஒரே ஒருத்தருக்காவது தயிர் அன்னம் தான். அதுல அட்சய பாத்திரத்தில் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அன்னம் தோன்றும். கடைசியா தர்மராஜா சாப்பிட்டு திரௌபதி சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டாங்கன்னா மறுபடியும் சூரிய உதயத்தில் தான் அன்னம் தோன்றும். இந்த கோட்பாடு இருந்தது. இடையில தூர்வாச மகரிஷி வந்து கேட்டார். ஒரு கீரை ஒரு சோறு இருந்தது, அதை வச்சு அட்சய பாத்திரத்தில் இருந்ததை வச்சு பகவானாக இருக்கக்கூடியவர் அப்படியே அசை போட்டதனால 16,000 முனிவர்களுடைய என்ன போச்சு? பசியை தீர்த்தது அட்சய திதி. அப்ப நாம எல்லாம் என்ன பண்ணணும்? அன்னதானம் செய்யணும். எங்க கூட ஸ்டார்டிங் நினைக்கிறேன். எப்போ அன்னதானம்? எப்போன்னு
அதான் எடுத்துன்னு வரதுக்கு போறீங்களா? ஆரம்பிச்சிட்டாங்களா? வருதான், வந்துட்டே இருக்குதான். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அடுத்து அன்னதானம். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற அறிவு தானம். அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம். நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். ஒரு மனிதனுக்கு என்ன தேனா? 5 வகையான தானம் முக்கியம். அன்னதானம், ஆடை தானம், அறிவு தானம், நிதானம், சமாதானம். இது 5ம் இருந்தால் அவன் மனிதன். இல்லைன்னா 5 அறிவுல போன மிருகம்னு அர்த்தம். அதனாலே முடிந்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடிய முதல் நாள் தமிழ் வருஷ பிறப்பு, இதை கொண்டாடுவது சிறப்பு. தமிழர்களுக்கே உரிய ஒரு பண்பாடு அப்படின்னா அது சித்திரை 1. அந்த சித்திரை 1ஆம் தேதி அன்றைய தினத்தில் தமிழ் வருடப்பிறப்பாக இருந்து வருடம் 365 நாளும் நமக்கு சுகமாக சுபபோகமாக எல்லா விதமான 16 வகையான செல்வமும் கிடைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்வதற்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலு மாயனது தங்கையே ஆதிக்கடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என்ன இதெல்லாம் நமக்கு தரணும்னு சொல்லி அந்த இறைவனிடத்துல பிரார்த்தனை இன்றைய தினத்தில் செய்து கொண்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு காலம் இறைவனுடைய கருணையினாலே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற்று வாழ வேண்டும். இதே மாதிரி பல சித்திரை ஆண்டுகளை, பல சித்திரை நூற்றாண்டுகளை நீங்கள் அனைவரும் தமிழ் மக்களாக இருந்து நீங்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி